ஹாஸ்பிட்டல் குரோம்பேட்டையில ஆர்த்தோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நம்மளோட ஃபேமிலில ஒருத்தர் மாதிரி கவனிச்சுப்பாங்க. எக்ஸலண்ட் அண்ட் லேட்டஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணுறது. கலாட்டா ப்ளஸில் வெல்கம். ஸோ இப்போ தான் வந்து கியூப் செக் பண்ணிட்டு வரீங்க. படத்தை வந்து எல்லாம் இது பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எழுதும்போது ஒரு வாட்டி பார்ப்பீங்க, அதை பண்ணும்போது ஒரு வாட்டி பார்ப்பீங்க, நிறைய வாட்டி பார்ப்பீங்க, அப்புறம் எடிட்டில் அது வாட்டி நிறையா பார்ப்பீங்க. ஸோ ஒரு படம் வந்து நீங்கள் கடைசியாக நீங்கள் பார்க்கும்போது இந்த படம் நிஜமாவே ஒர்க் ஆகுதா இல்லையான்னு எப்படி உங்களுக்கு அந்த கடைசியில் வந்து நான் இன்னைக்கு பார்த்தது இப்போ காலையில் 4 மணிக்கோ 4:30 தான் முடித்தேன். இந்த காப்பி செக்கிங் தான் அகைன் அண்ட் அகைன் இன்டர்நேஷ்னல் காப்பி செக்கிங் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து டொமஸ்டிக் இது. ஸோ அதை முடித்தேன். பட் அது வந்து நான் டோட்டலாக வந்து ரசனையாலாம் பார்க்கல. இப்படி இதுக்குள்ளே வச்சுக்கிட்டு சவுண்டு கரெக்டாக இருக்கா, சிங்கு கரெக்டாக இருக்கா, மியூசிக் கரெக்டாக நம்ம பிளான் பண்ணலாம் வந்திருக்கா, சென்சாரோட கட்ஸை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோமா, எதுவுமே இந்த விஷயம் தான் பண்ண முடியும். ஏன்னா இந்த நேரத்தில் ரசனெல்லாம் போயிடும். ஏன்னா நியர்லி 150 டைம்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துருப்போம் பல தளத்தில், பல ஒர்க்கிங் ஸ்பாட்டில். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கே வந்து நமக்கு ரசனையோ இல்லை ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டாக இல்லைன்றக்கா கன்ஃபியூஸ் ஆனாலும் மாட்டிக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3-4 தடவை ஒவ்வொரு சீன்லேயும் ஒரு நம்பிக்கை வச்சுருப்போம்ல, அந்த நம்பிக்கையை அப்படியே விதைச்சிட்டு இது வந்து தேட்டருக்கு போகும்போது அறுவடையாக மாறுன்ற நம்பிக்கையில் உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். இன்றைக்கி காலையில் பார்க்கும்போது நான் வந்து அப்படியே மேடாக தான் பார்த்தேன் சார். அப்படியே சும்மா ஒரு கொத்தனார் வந்து செங்கல் கரெக்டாக கட்டினா எப்படி இருக்கும் அந்த லுக்கில் தான் நான் பார்த்தேனே தவிர டேரக்டர் லுக்கிலையோ இல்லாட்டி ரசனையாகலாம் பார்க்க முடியாது. இப்போது நீங்கள் இந்த லுக்கில் பார்க்கும்போது திடீர்னு வந்து ஐயோ இந்த சீன் ஒர்க் ஆகுதா அந்த மாதிரிலாம் தோணுமா? நிறையா தோணும் சார். நான் அதை கொஸ்டினாக ரைஸ் பண்ணிக்க மாட்டேன். அதான் நான் ஃபஸ்ட்டு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் நம்ம எடிட்லேயே ஃபைனலைஸ் பண்ணிவிடுவோம். அடுத்து டப்பிங் போகும்போது அங்கே உள்ள ரெஸ்பான்ஸு அதில் ஏதாவது மைனஸ் ப்ளஸ் இருந்ததுன்னா அதிலிருந்தே நம்ம சரி பண்ணுவோம். அவ்வளோதான். டபுள் பாசிட்டிவ் வந்து ஒரு ரன் த்ரூ வந்து அசிஸ்டன்ஸ் கூட எல்லா டெக்னீஷியன் உட்காந்து பார்ப்போம் இல்லையா. அப்போவே வந்து எடுத்தவொடனே நான் வந்து எப்படி இருந்துச்சுலாம் கேட்க மாட்டேன். ஏன்னா மைனஸ் பாயிண்ட் தான் கேட்பேன். நீங்கள் எப்போதுமே வந்து ஆப்போனண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்தா தான் அவங்ககிட்ட வந்து ஒரு நல்ல சுதந்திரமான பதில் வரும். ஸோ என்ன மைனஸ் அதை மட்டும் சொல்லுமே. இல்லை சார் அது நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, இப்போ அதான் எடுத்துட்டோம்ல, மைனஸ் என்ன சொல்லி எதை நம்ம வந்து சரி பண்ணணும். ஸோ அங்கேயே வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் டிஸ்கஷன் ஒன்று போட்டு முடிச்சிடுவோம். அவ்வளோதான், தட் சீல்டு. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து திருப்பி வந்து நம்ம வந்து எதை வைக்கிறோம் எதை வைக்கலை, எப்படி ட்ரிம் பண்ணிக்கிறோம், எவ்வளோ டீசெண்டாக பண்ணியிருக்கோம், கரெக்டாக பண்ணியிருக்கோமா, இவ்வளோ தான். அந்த மேல் பூச்சி வேலை தான் பார்க்க முடியாது. உள்ள ஜீவனை திருப்பி நம்ம தட்டி தூண்ட முடியாது. அது அங்கே உள்ளே வந்துருச்சுன்னா அவ்வளோதான். இப்போது விஷால் வந்து ஒரு ரீசெண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ரத்னம் என்ன மாதிரி படம்னு கேட்டோன்னே அவர் வந்து குடும்பத்துக்கான படம் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, இது வந்து ரொம்ப ஜெனரிக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன். பிகாஸ் எல்லாமே ஒரு குடும்பத்தோட தான் பார்க்கணும். வாட் இஸ் அ ஃபேமிலி ஓரியன்டட் ஃபிலிம்னா அவர் சொன்ன வேர்டு வந்து ஃபேமிலி ஓரியன்டட் ஃபிலிம். அது என்னது? அதான் சார், நாங்கள் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன்னே ட்ரெய்லரில் வச்சுட்டு இருக்கதே எங்களுக்கு படம் கிடையாது சார். ட்ரெய்லரை தாண்டி உள்ள ஒரு விஷயங்கள் இருக்குது நிறையான்றது ஒரு விஷயம் இருக்குது, ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதை தான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ அது தட் வில் கனெக்ட் வித் ஆல் த ஃபேமிலி ஆடியன்ஸ். ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் இல்லை, ஃபேமிலி மெம்பர்ஸ், எவ்ரி மெம்பர்ஸ் வில் கனெக்ட் வித் அந்த கண்டென்ட். ஸோ அதை தான் அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ஜென்ரலாக என்னோடய படம் வந்து எவ்வளோ ஆக்ஷன் சிங்கம் சாமியோட ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாது. பட் ஃபேமிலியோடு தான் பார்த்துருக்காங்க. லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு முக்கியமான ஆக்ஷன் படங்கள்லாம் கூட ஃபேமிலியோட தான் வந்து வயசானவங்க கூட வந்து கொண்டாடிருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ் வந்து எல்லா படத்துக்கு வருவாங்க. நீங்கள் சொல்கிறபடி அது வந்து ஒரு ஜென்ரல் ஆன்சர் தான். அதுக்குள்ளே விஷயம் இருக்குது. ஆனால் என்னென்னா மெயினாக வந்து ஒரு ஆக்ஷன் படம் அது வந்து எப்படின்னா பிரச்சனை வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்ற பொறுத்து இருக்குது. இப்போ தாமிரபரணி கூட எனக்கு வந்து ஐயா கலைஞர் வந்து பார்த்தாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு சொன்னது வந்து என்னப்பா இவ்வளோ அடிதடியாக இருக்குது. அங்கே ஃபேமிலி இருந்துச்சு நிறையா, ஆனால் அடிதடி மேலோங்கி தெரியும். அது மாதிரி கூட வச்சுக்கலாம். இதுக்குள்ளே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருந்தான்னு கிடையாது. ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு என்ன கண்டென்ட் வச்சுருக்கோம்னா கன்ஃபார்மாக அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. அதை வெளியே சொல்லாமல் வச்சுருக்கோம். சரி வந்து பார்க்கட்டும். ஏன்னா எடுத்த உடனே ஃபேமிலி படம்னு சொல்லி நிறைய ஆடியன்ஸ் வந்து எதுக்கு இது எல்லாம் யூத்துக்கு தான் நிறையா 60% வச்சுருக்கோம். நான் ஆக்ஷன் ஏரியா 60 to 65% ஆக்ஷன் ஏரியா, ஒரு 35% வந்து எமோஷனல் ஏரியா. அந்த எமோஷனல் ஏரியா எப்படி ஃபேமிலியாக அது கண்டென்ட் கனெக்ட் ஆகுதுன்றது வந்து நம்ம தேட்டரில் பார்க்கலாம்னு வெயிட் பண்ணி நாங்கள். சரி, இப்போது நீங்கள் யூத்துங்கிற வேர்டு யூஸ் பண்ணிங்கல்ல, இப்போ நிறைய வந்து தேட்டருக்கு போகிறது வந்து யூத்து தான். அது கொஞ்சம் நாளாகவே அந்த முதல்ல வந்து குடும்பத்தோடு நிறைய போயிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ மெஜாரிட்டி போகிறது யூத் தான். குடும்பங்களும் போகிறாங்க. பட் இப்போ ஒரு டேரக்டர் எடுத்துப்போம். லைக் இப்போ வந்து ஒரு டேரக்டர் எடுத்துக்கினா யூத்னா உடனே கனெக்ட் ஆகிற ஒரு நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லோகேஷ் கனகராஜ். அவர் படங்கள் எடுக்கிறாரு, அது யூத்துக்கு நல்லா கனெக்ட் ஆகுது. அது அந்த மாதிரி போகுது. இந்த மாதிரி நீங்கள் படங்களை பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து பல ஜெனரேஷன் கடந்து வந்திருக்கீங்க. தட் இஸ் நீங்கள் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய புது இயக்குநர்கள் வந்திருக்காங்க, அப்புறம் வந்திருக்காங்க அந்த மாதிரி போயிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த லோகேஷ் ஜென்ரேஷன் வச்சுக்கலாம். இதை நீங்கள் பார்க்கும்போது ஒரு படத்தில் யூத் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு
ஒரு ஏதாவது ஒரு ஃபார்முலேஷன் வந்து அதான் சார் அது வந்து வேர்டாக சொல்ல முடியல, பட் அது இன்டைரக்டாக நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கேன் சார் நான். ஏன்னா நான் எந்தெந்த சீசனில் யார் யார் படம் பண்ணுறாங்களோ அவங்கள நல்லா ரசித்து முதல்ல அவங்கள வந்து நான் வந்து மாஸ்டராக எடுத்துப்பேன். ஃபஸ்ட்டு நான் படம் பண்ணும்போது என்னோட குருநாதர்களை வந்து வாத்தியாராக எடுத்திருப்பேன். இப்போ இன்றைக்கி லோகேஷாக இருக்கட்டும், நம்ம நெல்சனாக இருக்கட்டும், இல்லை நம்ம அட்லி வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறாரு படத்தில், அவர் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுறான்றது என்னால் உணர முடியும். ஏன்னா ஒரு விஷயத்தை ஒரு ஷார்ட்டை வந்து அவ்வளோ பெரிய ஷார்ட்டாக எடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டப்படும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி இவர் லோகேஷ் சார் அவர் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் எடுக்கிறாரு இதெல்லாம் வந்து நல்லா கூர்ந்து கவனிக்கிறோம். இப்போ அவங்க தான் நமக்கு வந்து என்ன ஒரு வாத்தியார்னு சொல்லிக்கலாம். நம்ம அவங்கள வாத்தியார்னா அவங்கள பார்த்து நம்ம வந்து அப்படியே எடுக்க தேவையில்ல. நம்மளோட கதையை நம்மளோட ஸ்க்ரீன் பிளே அவங்க எப்படி பண்ணுறாங்க, அது எப்படி வந்து ஆடியன்ஸ் கூட அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் ஆகுறாங்க, எப்படி வந்து அது வந்து நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம கூர்ந்து வாட்ச் பண்ணுறோம். அதுலேருந்து எவ்வளோ எடுத்துக்கலன்றது எனக்கு தெரியல. பட் நல்லா வாட்ச் பண்ணும்போது இன்டெரக்டாகவே நம்ம கிளாஸ் ரூமில் வந்து நம்ம வந்து பேப்பர் எடுத்து விளையாட்டு கூட சும்மா அதை அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தால் ஒன்று ஏறும்ல மண்டையில். அந்த மாதிரி நம்ம பார்த்து அவங்க படங்களை பார்த்து ரசனையோடு பார்க்கும்போது கூட கொஞ்சம் மண்டையில் ஏறும். அதெல்லாம் தான் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து அப்டேட்டடு ஒரு விஷயமா இருக்குது இன்றைக்கி எடுக்கிறவங்க படம் தான். ஸோ அது மைண்டில் இருக்கும். அதை வச்சுட்டு தான் நான் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வந்து ஒரு மேக்கிங்காக ஒரு விஷயம் பண்ணலான்னு சொல்லி அந்த மேக்கிங்காக கொஞ்சம் மெனக்கட்டு பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோன்ட்டு. இல்லை இப்போ நீங்கள் தமிழ் சாமி அந்த படங்கள்லாம் எடுத்தப்போ இருந்த ஒரு ஹரிக்கும் இப்போ இருக்கிற ஹரிக்கும், அதாவது நீங்கள் வெவ்வேறு ஜென்ரேஷன்லேருந்து பிக்கப் பண்ண மேட்ரஸை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஹரி வந்து அந்த ஹரியை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேரக்டர்னு சொல்லுவீங்களா? நான் அப்படி சொல்ல மாட்டேன் சார். ஏன்னா நான் வந்து கதை அமைப்புலையோ இதுலேயோ வந்து நான் ரொம்பலாம் வேரியெல்லாம் ஆகலை சார். எடுக்கிறது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ஆடியன்ஸுக்கு இன்றைக்கி ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்கும், என்ன மாதிரி டைலாக்ஸு, என்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளேயில் உள்ள அந்த ஒரு விறுவிறுப்பு. ஏன்னா எப்போதுமே வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு படம் இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்குது. ஃபாஸ்ட்டாக கட் பண்ணால் இப்போ பிடிக்கல, அதே நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஃபாஸ்ட்டாக அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இருந்தால் நல்லா இருக்கும்னால நாங்கள் எடுத்துக்கிட்டு கண்டென்ட்டே வந்து ஒரு ஸ்பீடு கண்டென்ட். ஒரு பிரச்சனையை வந்து எப்படி ஒரு ஹீரோ வந்து ஹேண்டில் பண்ணுறான்றது ஒரு 40 மினிட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 2.5 hours வரைக்கும் அதை நோக்கி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும். ஸோ ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு ஸ்பீட் இருக்கும். ஸோ 8 ஃபைட் வச்சுருக்கோம் வித் இது சேசிங்கோட ஒரு ஃபைட்லாம் வச்சுருக்கோன்றது வந்து அது வந்து கதையில் வந்து அமைஞ்சது. அதாவது வேணும்னு திணிக்க வேண்டிய அவ்வளோ அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன சேசி ஸ்கிரிப்ட். என்னோட படத்துலேயே வந்து காமெடியிலே கூட தலைகளை 4 பேர் தொங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கேயே வந்து மாஸ்டர் இருந்தால் தான் எடுக்க முடியும். ஐ மீன் ஃபைட் மாஸ்டர் இருந்தால் தான். அது மாதிரி தான் எனக்கு வந்து காமெடியே வந்து ஒரு பாதி சீன் வரும். அந்த காலத்தில் நான் வந்து காமெடி ட்ராக்காக வைக்கும்போது, இல்லாட்டி சூரி வந்து ஒரு புளிய மரத்தில் தூக்கிட்டு போகிற பஸ்ஸில் அது ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக்காக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியே பண்ணதுனால இன்றைக்கி இந்த சேசி ஸ்கிரிப்டுக்கு நிறைய ஆக்ஷன் சீன்ஸாக இருந்துச்சு. சும்மானா ஒருத்தன் வந்தாலே அவனை அடிச்சு தூக்கி இதில் கட்டி தொங்க விட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர்லேயே ஒன்று இருக்கும். ஒரு டைலாக் பேசுவார், நகரியில் ஆந்திராவில் தெலுங்கானாவில் அந்த டைலாக் பேசும்போது பின்னாடி 3 பேர் தொங்கிட்டு இருப்பான். ஸோ உங்களுக்கு எல்லாமே அந்த அதுதான் பரபரப்புன்னு சொல்கிறேன். பரபரப்புன்றது வெறும் ஓடுறது ஓடியாடுறது மட்டும் கிடையாது. ஃபைட்டுக்குள்ளே வந்து ஒரு பரபரப்பு இருக்கும், சீனுக்குள்ளே ஒரு பரபரப்பு இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை நோக்கி அந்த ஒரு வேகத்தை கொண்டு போயிட்டே இருக்கும். அதுதான் அந்த கதையோட அமைப்பு. வேணும்னுலாம் பண்ணல, கதையை கேட்டுச்சு, ஸ்க்ரீன் பிளேவை அதை நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிட்டோம். நாங்கள் மேக்கிங்கும் அதே ஸ்பீடில் பண்ணியிருக்கோம். ரைட். இப்போது நீங்கள் ஸ்பீடுன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ நீங்கள் சாமி அந்த பீரியடில் எடுத்த படங்கள், தாமிரபரணி அந்த பீரியடில் எடுத்த படங்கள், திடீர்னு வந்து 2010-11 பீரியடில் சிங்கம் வருது. ஆமாம். அந்த படங்களுக்கு சிங்கத்துக்கும் ஒரு ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் தெரியுது. தட் இஸ் நீங்கள் காட்சிகளை அமைக்கிற விதமும் சரி, நீங்கள் கட் பண்ணுற விதத்துலையும் சரி, லைக் ஒரு ஸ்பீடு தெரியுது. அதுக்கு இப்போ வர படங்களை பார்த்தா, அதே ஹரி பண்ணுற படங்களை பார்த்தா ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன? தட் இஸ் பிகாஸ் ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் வேலிட் பிகாஸ் அவங்கவுங்க ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல் வந்து அவங்கவுங்க வெளிப்படுத்துகிறாங்க. எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னா, உங்களுக்கு எப்போ வந்து ஓகே இந்த ஸ்க்ரீன் பிளே சாமி என்னதான் ஹிட்டாக இருந்தாலும் அந்த ஜென்ரேஷனுக்கு, நம்ம சிங்கம் பண்ணுற ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் ஸ்லோ, ஸோ இதை கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணணும், அந்த தாட் ப்ராசஸ் கொஞ்சம் எனக்கு இல்லை. அது வந்து எப்படி வந்ததுன்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் என்னென்னா ஒரு லென்த்தி ஷார்ட்டாக எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். அந்த லென்த்தி ஷார்ட்டாக அப்படியே வச்சாச்சுன்னா 20 minutes ஓடும். ஏன்னா பிகாஸ் பிரகாஷ் சாரோட ஒரு ரியாக்ஷன் ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் தான் எனக்கே கொஞ்சம் சொல்ல தெரியும். ஆமாம். ஸோ பிரகாஷ் சார் வந்து ஒரு சவால் விட்டு கிளம்பும்போது அவரை பார்த்துட்டே இருப்பார் பிரகாஷ் சார். அந்த கேமரா வந்து எனக்கு வந்து டி நகரில் ஆட்சி ஹவுஸ்லேயும் ஒரு இடம் இருக்குது. அங்கே ஆரம்பித்த கேமரா எனக்கு வந்து எஸ்ஐடி காலேஜ் வரைக்கும் போகணும், கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு திருப்பி ரிவர்ஸில் வந்து அவர் ஃபேஸில் வந்து முடியணும். ஸோ இப்படி நான் வந்து எல்லா ஷார்ட்ஸுமே வந்து அந்த படத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு லென்த்தியாக போகணும். இதை கன்சீவ் பண்ணியாச்சு சார். ஒரு 4 frames இப்போ ஷூட் பண்ணேன். ஏன்னா அன்றைக்கி வந்து டிஜிட்டல் கிடையாது. ஆமாம். ஸோ லென்த்தாக அவ்வளோத்துக்கு வந்து நம்மகிட்ட கேனே கிடைக்காது அவ்வளோ தூரம் 20 minutes ரன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அதை ரேம்ப் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும். ஸோ 4 frames அதை வந்து ஷூட் பண்ணி ஒரு வண்டியை நான் தான் ஓட்டினேன்.
அந்த இதுலலாம் சிக்னலெல்லாம் பூந்து ஆர்ன் அடித்து முன்னாடி 2 பைக்காரங்களை அனுப்பிச்சு பைக்கில் நம்ம ஆளுங்களை அனுப்பிச்சு எல்லா வண்டியும் சரி பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கு. ஏன்னா அன்றைக்கி நான் அதை வந்து ரசனையாக பண்ணேன். அப்புறம் அவர் ஆட்சி ஹவுஸ் மாடியில் நின்று வந்து ஏதோ ஒரு கோவப்படுவார். அதை வந்து நான் தேனாம்பேட்டை ஒரு பெரிய ஹோட்டல், ஐ திங்க் ஏதோ ஒரு ஹோட்டல் நேம், அந்த அந்த அங்கே கேமரா வச்சு ஷூட் பண்ணேன். அங்கேருந்து ஜூம் பேக் பண்ணியிருப்பேன். இது மாதிரி வந்து நிறையா வந்து அதாவது அந்த படம் வந்து ஒரு வேற ஒரு படமாக இருக்கணும். ஏற்கனவே நம்ம சாமி பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் டைம் சிங்கம் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து மேக்கிங் தான். ஏன்னா போலீஸ் படம்ன்றதே ஒரு 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 பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் மக்களுக்கு. ஸோ இதில் மேக்கிங்கில் வந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். ஸோ மோகன் ஸ்டுடியோவில் ஆரம்பித்த ரியாக்ஷன் ஒரு நம்ம நிழல் ரவி சார் வந்து அவர் வந்து நடு ரோட்டில் வந்து அப்படியே நிராயுத பாணியாக திட்டிட்டு அவர் வந்து ஜீப்பில் ஏறுவார். அந்த ஜீப் வந்து பார்த்தாச்சுன்னா அடுத்து அந்த வில்லன் வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் நமக்கு ஒரு ட்ராவல் ஷாட்டு. ஆனால் அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். அதுக்கு நான் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி 1.5 கிலோமீட்டர் தள்ளி விஜயா கார்டனுக்குள்ளே போயிட்டேன். விஜயா கார்டனில் பர்மிஷன் கூட வாங்கல, உள்ளே போயிட்டேன். செக்யூரிட்டி பிடிச்சிட்டான். நான் டேரக்டர் சாருக்கெல்லாம் தெரிஞ்சாலும் தான் சொன்னோன்னு விட்டாங்க. ஸோ இப்படி எல்லாமே நானே ட்ரைவ் பண்ணுறதுனால எனக்கு ஐ நோ ஹவு டு மேக் ஆல் திஸ் இந்த கராமுராலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப பண்ணிவிடுவேன். அதே மாதிரி பிரகாஷ் சார் உள்ள ஒரு இடத்துக்கு என்ட்ரி ஆனால் கூட அந்த டி நகர் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்து அப்புறம் தான் அந்த லொக்கேஷனில் வந்து நிறுத்துவேன். இது மாதிரி ஒன்று பண்ணேன். அது ஒர்க் அவுட் ஆச்சு. அது கொஞ்ச நாள் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக வந்து கொஞ்ச நாளாக ஒரு 5 இயர்ஸாகவே பார்த்தாச்சுன்னா அந்த ஸ்பீடு கட்டு எனக்கு பிடிக்கல. நானே கூட வந்து சில இடத்துல வந்து அது என்னடா அது இவ்வளோ ஸ்பீடாக இல்லாமல் இருக்கலாமோன்னு உணர்ந்துட்டேன். ஏன்னா மக்கள் கொடுக்குற ரியாக்ஷன் நான் மக்கள்கிட்ட டேரெக்டாக பேசுகிறேன் சார். நான் யாருமே வந்து நான் வந்து யாரோ சொல்லி எனக்கு அதில் வர்றது வந்து கம்மி தான். டேரெக்டாகவே வந்து களத்தில் இறங்கி எந்த ஊர் போனாலும் டிஸ்கஷன் போனாலும் மக்கள்கிட்ட போய் டேரெக்டாக பேசுவாங்க. என்ன பிடிச்சது ஆடியன்ஸ் கிட்டே பேசுகிறேன். ஆடியன்ஸ் கிட்ட டேரெக்டாக ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் போனால் அங்கே ஒரு 10 நிமிஷம் நிற்பேன். ஒரு பொட்டி நான் சாதாரண ஒரு இட்லி கடையில் சாப்பிட்டோன்னா அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் பேசுவேன். பொட்டி கடை டீ கடை வாட எங்கே இதானே நம்மளுடைய ஸ்பாட். எங்கே போனாலும் போய் உட்காந்துருவோம் ஒரு 10 நிமிஷம். ஸோ அது உட்காரக்கு எனக்கு டைம் கிடைக்கும். டிஸ்கஷன் டைம் நீங்கள் தான் டேரக்டர் ஹரின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாருமே தெரியும். கடவுள் புண்ணியத்தில் உனக்கு தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே வந்து ஓரளவுக்கு தெரியும். நம்ம மக்கள் எல்லாருமே என்ன லோக்கலில் தானே ஷூட் பண்ணுறோம். டிவியில் நீங்களே எங்களுக்கு நிறையா எங்களுக்கு கொடுக்குறீங்களா, பப்ளிசிட்டி எங்களை காட்டிடுறீங்க இல்லையா. ஸோ தெரியும். ஸோ வந்தவுடனே வந்து முதல்ல ப்ரீவியஸ் ஃபில்ம் முன்னாடி படம் இதில் பிடிக்காது. நான் எடுத்தவொடனே கேட்குறது உனக்கு என்னென்ன பிடிக்கல சொல்லாதான். பிடிச்சதெல்லாம் அவங்க கடைன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இது இப்படி இருந்துச்சுண்ணே அப்படி இருந்துச்சு. இது வந்து அந்த சவால் விடுற சீன்லாம் அப்படி அடிச்சா இருப்பார். எல்லாம் முடிச்சுட்டு உனக்கு பிடிக்காதுலாம் சொல்லலாம். பிடிக்காதா எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஏதாவது ஒன்று இருக்கும்பா சொல்லு பாருங்க. அதில் அந்த பொண்ணு கூட அது வந்து அதுக்கு எனக்கு வரும் உள்ளேருந்து. நீங்கள் வந்து அதான் அந்த ஃப்ரீடம் கொடுத்து கேட்டிங்கன்னா வரும். ஓ அப்போ இதெல்லாம் பிடிக்கல. அதை வந்து அப்படியே கொண்டு போய் நம்ம போய் வச்சிட முடியாது. எல்லார் கருத்துக்களையும் கேட்டுக்கிறது தானே ஒரு டேரக்டர். அப்புறம் வெளிப்படுத்துறது அவன் மண்டையிலேருந்து சரி இவ்வளோ இருக்குது நமக்கு அதை வெளிப்படுத்தலான்னு பண்ணோம். ஸோ அப்படி தான் வந்து இந்த விஷயத்தை வந்து ஸ்பீடை குறைச்சேன். நீங்கள் சொல்ல பார்த்தா யானையில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு வந்து ஸ்பீடு கம்மி. அதில் கதையில் வந்து அந்த விறுவிறுப்பு இதெல்லாம் இருக்கும். ஒரு ஃபேமிலி படத்தையே கொஞ்சம் ஆக்ஷனாக சொல்லியிருப்போம். பட் வந்து கட்டோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் குறைச்சேன். இந்த படத்தில் வந்து கட்டு வந்து அவ்வளோ நம்ம அந்த பழைய ஸ்பீடு இருக்காது. ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிக்கலன்றதை நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். பிடிக்கலன்னு சொல்கிறோமா இல்லை அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் நல்லா இருக்குமேன்றது வந்து எனக்கு டேரெக்டாக கேட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே ஸ்பீடாக இருக்கும். ஸ்க்ரீன் ப்ளே அந்த அதை சொல்ல எடுத்துக்கிட்ட கதையும் வந்து அமைப்பும் அந்த ஸ்பீடு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அனதர் ஒரு சேசி ஒரு சிங்கம் மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு சூழலில் தான் அந்த கதை போய் லேண்ட் ஆகும். ரைட். நான் வந்து எனக்கு உங்கள் படங்கள்லேயே நிறைய சீன்ஸ் அங்கங்கே பிடிக்கும். ஒரு சீன் நான் ரொம்ப ஃபேவரட்டாக நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு டெவலப்மெண்ட் ஆக்சுவலி. இப்போ நீங்கள் சாமி எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்ல. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் என்னன்னா நம்ம வந்து விக்ரம் ஏன் லஞ்சம் வாங்குறாருங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ஆடியன்ஸ்க்கு எடுத்து சொல்லணும். ஸோ நீங்கள் அதை எப்படி ஆரம்பிக்கிறீங்கன்னா முதல்ல த்ரிஷா வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாப்பிள்ளை வர்றாரு. அவர் லஞ்சம் வாங்குறதுனால அந்த மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம எதுக்கு வெயிட் பண்ணுறோம்? இப்போ த்ரிஷா வந்து விக்ரம நல்லவன் நம்பிட்டு இருக்காங்க. அந்த ஆளும் லஞ்சம் எடுப்பான்னு தெரிஞ்சு அவங்க அது எப்போ அந்த ரிவீல் எப்போ நடக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு சின்ன கேரக்டர் சஸ்பென்ஸ் இருக்கு. அந்த சஸ்பென்ஸ் வந்த அப்புறம் அவர் வந்து அவரோட ஸ்டோரி சொல்லும்போது நம்ம ஃப்ளாஷ்பேக் போகிறோம். ஸோ அவர் அப்பாவே அவர் வந்து நீ லஞ்சம் எடு, நீ என்ன வேணா பண்ணு, ஆனால் இந்த 4 பேருக்கு நல்லது பண்ணால் உனக்கு ஓகே, 100 பேர் இது கெட்டவங்க இருந்தால் அவங்கள விட்டுரு, அந்த 4 பேருக்கு நீ உதவி செய்ய அப்படின்னு சொல்ல. ஸோ இப்போ ஒரு அப்பாவே வந்து சொல்லி ஒரு பையன் வந்து ஒரு ஃபிலாசபி மாதிரி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது. பிகாஸ் நீங்கள் அந்த ஒரு லஞ்சங்கிற ஒரு சின்ன பாயிண்ட்டை வச்சுட்டு அவன் என்ன வேணா சொல்லியிருக்கலாம் லைக். பட் ஆனால் நீங்கள் அதை வந்து அவ்வளோ டைமுக்கு நீங்கள் அதை இழுத்து அந்த ரிவீல் கொடுக்குறீங்க. ஆனால் உங்கள் அடுத்தடுத்து வந்த படங்களில் ஒரு அந்த அளவுக்கு ஒரு இமோஷனல் த்ரெட் இல்லாதது எனக்கு படுது. நான் இது கிரிட்டிசிசமாக சொல்ல, உங்களுடைய கருத்து உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதா? எனக்கு அப்படி இல்லை சார். படத்துக்கு படம் நம்ம வந்து ஏதாவது ஒரு கேரக்டரை இப்போ நீங்கள் சொன்னீங்க வேலுன்னு சொல்லியாச்சுன்னா அதில் ஒரு எமோஷனல் த்ரெட். அதாவது ஒரு குழந்தை நானும் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஒரு குழந்தை பிறந்தது காணாமல் போயிடுச்சு. ஆனால் எடுத்து வளர்த்துட்டாங்க. 30 வருஷமாக வளர்த்தவங்களுக்கு அது குழந்தையாகவே தான் இருக்கும். தொலைச்சவங்களுக்கு 30 வருஷமும் அவங்க குழந்தை எங்கே இருக்குன்னு தேடும். ஸோ இது யார்கிட்ட இருந்தால் ஒரு ஜஸ்டிஸ்.
அது அந்த 2 பேருக்கும் ரியல் எமோஷனாக இருக்கும். அதுதான் டஃப். ஒருத்தரை வந்து கெட்டவங்க நீ காட்டிட்டா இவங்க தான் ஜெயிக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிவிடுவோம். 2 பேரும் நல்லவங்க நீ காட்டும்போது தான் உங்களுக்கு வந்து யார் ஜெயிச்சா நல்லதுன்றது நமக்கே கன்ஃபியூஷனில் உட்காந்து பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து அந்த படத்தில். ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு எமோஷன்ஸ் வந்து ஒவ்வொரு படத்துலேயே ட்ராவல் பண்ணுவேன். அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சு இவன் அப்படி பார்த்தா சிங்கத்துலேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நானும் எடுத்த படத்தை தான் எடுத்தேன்றது இது ஒரு சாட்சி. என்னென்னா சிங்கத்தில் அதே ஃபாதர் சொல்லுவார், நீ வந்து வேலையை வந்து அந்த ஒர்க்கை உன்னோட ஜாபை கம்ப்ளீட் பண்ணாமல் கோயிலுக்கு திருவிழா கூட ஊருக்கு வராதப்பா அப்படின்னு சொல்லுவார். அது என்ன அந்த ஃபாதரோட எமோஷன். அவருக்கும் வந்து பையன் போலீஸ் ஆகணும் பாருங்க. எனக்கு இப்போ நீங்கள் சொன்னோன்னு தான் தெரியுது, அந்த ஃபாதரும் வந்து பையன் போலீஸ் ஆகணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டிருக்காரு. இந்த ஃபாதரும் ஆசைப்பட்டிருக்காரு. ஏன்னா ஒரு ஃபாதர் வந்து சப்போர்ட் பண்ணால், ஒரு பேரண்ட் சப்போர்ட் பண்ணால் ஒருத்தருடைய ஸ்ட்ரென்த்தே ஸ்ட்ராங்கு. ஏன்னா நம்ம என்ன தான் செஞ்சாலும் என் வீட்டில் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு கவனம் எல்லாருக்குமே இருக்கும். அவங்களே சப்போர்ட் பண்ணாங்கன்னா யாரை வேணாலும் தூக்கி போட்டு மிதிக்கலாம், நொறுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எவ்வளோ. ஸோ அப்படி கூட அது வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் எனக்கே தெரியாமல் அது வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒன்றுல நான் ட்ராவல் பண்ணுறதா தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தாமிரபரணி எடுத்திங்கன்னா அது வேற ஒரு எமோஷன். ஆமாம், அது ஒரு பிரதர் சிஸ்டர் மாதிரி ஒரு அவங்களுக்குள்ளே இருக்கும். பட் மெயின் எமோஷன் ஹீரோக்கு என்ன வச்சுருப்பேன்னா, நான் வந்து ஒரு கெட்டவனை வெட்டலான்னு போனேன், அதில் ஒரு நல்லவன் கையை விட்டான், இப்போ இவனுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்றதான் வாழ்க்கை ஃபுல்லாக அவனுக்கு குமுறல். காயப்பட்டவனுக்கு காயம் மாறுற வரைக்கும் தான் வலி, அந்த பெயின். ஆனால் காயப்படுத்துற காலம் பூரா நான் வலியில் இருக்கேனே, அவன் இடது கையில் சாப்பிடும் போதெல்லாம் என்னால் தாங்க முடியலன்னு அழுதுட்டு இருக்கிற கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கதைக்கு ஏற்றபடி ஒன்று நான் வந்து அதை வந்து கொண்டு போயிருக்கேன் சார். இதில் வந்து இந்த லஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்க இல்லையா, இது நான் ஏன் அதில் அப்படி எடுத்தேன்னா, இப்போ நம்ம நாட்டோட நிலைமை உலகத்தோட நிலைமையில கூட சொல்லலாம். ஏன் நம்ம நாடை மட்டும் இப்போ தான் எல்லாம் ஓல் இதாகிடுச்சுல. மௌனம் உங்களுக்கு லஞ்சம் கொடுத்து வரல, வேலையை முடிச்சு கொடுங்கடா. அதான் அது நீ அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, நீ வந்து அதிகாரியாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு யாரோவாக இருந்தாலும் சரி, நான் ஏதோ ஒரு வேறு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுற ஒருத்தராக கூட இருக்கலாம். நான் உனக்கு கூட 50 ரூபா கூட கொடுத்துட்றேன், கூட 1 லட்சம் கூட கொடுத்துட்றேன், என் வேலையை முடிச்சு கொடு, என்னை வெயிட் பண்ண வைக்காத, என்னை வந்து டென்ஷன் பண்ணாதுன்றது தான் என்ன எல்லாரும் தாட்டு. யாரும் லஞ்சம் வாங்காதீங்கன்னே சொல்கிறது இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது ரொம்ப காலமாகவே உணர்ந்த ஒரு விஷயம். எப்படின்னா எல்லார்ட்டையும் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, எப்பா காசு கொடுத்தாலும் வேலை நடக்க மாட்டேங்குதுப்பா, இவனுக்கு அப்படியே ஃபைலை தூக்கி ஓர வச்சுறா. இது வந்து நம்ம இதுதான் நீ வந்து காசு வாங்கினாலும் பரவாயில்ல, இது ஆனால் அது கதை கிடையாது. அவர் காசு வாங்கலை, அதை வந்து அவர் யூஸ் பண்ணிக்கலான்ற எத்திக்கல் ஹீரோ அவர். ஆனால் அந்த பேசிக் அந்த மக்களுடைய மனசை வந்து அதில் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து லஞ்சம் வாங்குவார். அப்படியா என்ன பண்ணேன், ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்துறேன். அந்த 2 லட்சம் என்ன பண்ணாருன்றது வந்து எத்திக்கலாக அவர் வந்து என்ன பண்ணாருன்றது அது வேற கதை. அவன் உண்மையிலே வந்து ஒரு தூயமான ஆளவன். அவன் கஷ்டப்பட்டு சொந்த காசை வந்து விதைச்சிட்டு வந்திருக்கான். இன்றைக்கி வந்து அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக கையிலேருந்து காசு எடுத்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வேலையில் தான் இருப்பாங்க, பட் கையிலேருந்து ஒரு காசு எடுத்து யாருக்கோ ஒரு விஷயத்துக்கு கொடுப்பாங்க. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு சில ஜாபுகளில் கூட அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்ல உடனே அதை கணக்கு பண்ணி நான் இப்படி காசு கொடுத்துருக்கேன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் லஞ்சம் வாங்கிக்கலாம்லாம் நினைக்க மாட்டாங்க. இது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நமக்கு கடவுள் கொடுத்துருக்கான், இந்த வாழ்க்கையில் நல்ல ஒரு வேலை கொடுத்துருக்கு, அதை நம்ம நியாயமாக பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த நியாயஸ்தன் தான் ஆறுச்சாமி. அதே மாதிரி ஒரு சிங்கம்ன்றவர் அதில் வித்தியாசமாக இருப்பார். அவர் என்னென்னா, எனக்கு ரொம்ப ஆசைலாம் கிடையாது, எனக்கு சிங்கமாலாம் இருக்கணும்னு ஆசை கிடையாது. நான் வந்து கூலாக ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன். என்னோட மோட்டிவ் வந்து எங்கள் அப்பாவோட கடையை வந்து டெவலப் பண்ணணும். அது என்னோட பர்சனல் மோட்டிவ். வந்து எங்கள் அப்பா மளிகை கடை வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆகணுன்றது என்னுடைய ஒரு இது. அந்த கேரக்டரை தூக்கி உள்ளே வச்சேன். ஸோ அவன் எவ்வளோ லைட்டாக இருப்பான், அவன் என்னடா அது அப்பாவுக்காக ஆசைக்காக நம்ம இந்த வேலை செஞ்சுருக்கோம். அதனால தான் ப்ரெஷர் போட்டு யாரையோ ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி இந்த சொந்த ஊர்லேயே வேலை வாங்கியிருக்கேன். ஏன்னா வீட்டில் டெய்லி அம்மா அப்பா பார்க்கணும், டெய்லி அவங்களெல்லாம் விட்டு எப்படி போகிறது, மெட்ராஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் கூட அது வெளியே சொல்லாமல் நான் இப்படியே இருந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டராக கொண்டு வந்து, ஆனால் அவங்க மிகப்பெரிய ஒரு சாதனை புரிவார் அவர் செகண்ட் ஹாஃபில். ஏன்னா பிரச்சனை வேறு மாதிரி வரும்போது தன்னை வந்து ஒருத்தன் வந்து பிடிச்சி கிள்ளி பார்த்தானா அப்புறம் சும்மா இருக்க முடியாது. ஏத்தாப்பில் நிற்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் வந்து சொரன்னா சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லி அவர் பொங்கிடும். ஸோ இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ். ஆனால் எல்லாருமே வந்து ஒரு தூயமான ஆள் தான். ஏன்னா நான் பார்த்த போலீஸ், நான் பழகின போலீஸ், நான் பார்த்த எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு நியாயஸ்தங்களாகவும் ரொம்ப கண்ணியமானவங்களும் ரொம்ப கம்பீரமான போலீஸை தான் நான் பார்த்துருக்கேன். எங்கேயோ ஒரு தெருவில் நின்றுட்டு யார்கிட்டையோ வந்து லஞ்சம் வாங்குறேன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி போலீஸெல்லாம் நான் கண்ணு முன்னாடி பார்த்தது கிடையாது. அதனால் எனக்கு போலீஸுனாலே வந்து எனக்கு அந்த கோவம் தான் வரும். அதாவது நல்லது பண்ணுன்ற அந்த கோவம் தான் எனக்கு வரும். ஸோ அப்படி தான் நான் வந்து இந்த 5 படமுமே எடுத்தேன் நான். இப்போ வந்து வருஷங்களுக்கு சேஷம்னு ஒரு மலையாள படம் வந்திருக்கு. அதோட டைரக்டர் வினீத் ஸ்ரீனிவாசனோட அப்பா வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸ் ரைட்டர். அவர் வந்து ஸ்ரீனிவாசன் என்ன சொன்னார்னா, அவரோட ஃபிலாசபி என்னன்னா, ஒரு படத்தில் ஒரு 10-15 இம்பேக்டான சீன்ஸ் இருந்தால் அந்த படம் வந்து ரீச் ஆகிடும். ஓகே, அது வந்து அவரோட ஃபிலாசபி. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க. தட் இஸ் மற்றதெல்லாம் எவ்வளோ இருந்தாலும் அந்த 10-15 சீன் ஒன்று ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இது ஒர்க் ஆகிடும்.
கண்டிப்பாக அவ்வளோ பெரிய ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல நான் அவர் நீங்க அக்ரி பண்ண அந்த மாதிரி சொல்ல, பட் உங்க தாட் என்னன்னு கேட்கறேன். எனக்கு வந்து அது டக்குனு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல சார். ஒரு 5 சாங் நல்லா இருந்து கூட சில படங்கள்லாம் ஓடி இருக்கு. படத்தில் வேறு வேறு விஷயங்கள்லாம் பெரிய உடன்பாடு இருக்காது. ஒரு காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம், ஒரு ராஜா சார் படத்தில் வந்து சில படம் வந்து ஐயோ பாட்டெலாம் ஹிட்டுப்பா, படத்தில் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், சீன் டேக்கிங்லாம் கன்செப்ஷன்லாம் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் அந்த சாங் வந்து இது மாதிரி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவர் அதை சொல்லியிருக்காரு, அதை நம்ம ஏற்றுக்கணும். ஸோ மேக் அட்லீஸ்ட் 10 to 15 சீன்ஸ் குட் வே அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஸோ எக்ஸ்க்ளூசிவாக ஒரு 10 படம் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னது எனக்கு நான் இதை எடுத்துப்பேன், நான் அவ்வளோதான் ரெக்கார்ட். இது மாதிரி சார் சீனிவாசன் சார் சொல்லியிருக்காரா, அது மாதிரி நம்ம ஒரு 10 சீன் நல்லா வச்சுருக்கோமா, 10 சீன் வந்து நான் ஒரு பளிச்சுன்னு ஒரு புதுசாக இருக்கா, புதுசாக இல்லாட்டி கூட ஒரு அவங்கள வந்து ரொம்ப ஆடியன்ஸ் உள்ளே இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க பண்ணுறது தான். ஏன்னா நம்ம ஓவர் டேரக்டர் இருந்தால் எடுக்கிறோம். இது அவர் வந்து அவர் நான் பெரிய ஃபேன் அவருக்கு, அவருடைய பர்ஃபார்மன்ஸுக்கே நான் ஃபேன் ஆக்டராகவே. ஸோ அவரோட சன்னு இப்போ படம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியும், அந்த படம் பார்க்கல, ஆனால் அவர் நல்ல படமாக பண்ணியிருக்காருன்றது போது நான் கேள்விப்பட்டேன். ஸோ கண்டிப்பாக அவர் சொன்னது கரெக்டாக தான் இருக்கும். நான் எனக்கு அவருடைய கருத்து மேலே எனக்கு தாட்டே இருக்க முடியாது. கண்டிப்பாக அது கரெக்டாக இருக்குது, அதை நான் எடுத்துக்கிறேன் சார். சரி, இப்போது ஒரு படம் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஐடியா எப்படி வரும்? பிகாஸ் நீங்கள் சொன்னீங்க நான் ஹரி படம்னா நீங்கள் வந்து ஒரு 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 வட்டத்துக்குள்ளே இருக்கீங்க, அதை நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக வந்து காமிக்க முடியுமோ அதுதான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. உங்களுக்கு அந்த தாட் எப்படி வரும் சார்? இப்போ நான் ஒரு 4 கதையை போட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கேன் சார். அதில் ஒரு போலீஸ் கதை இருக்குது, ஒரு சாமானியன் கதை இருக்குது, இன்னொரு வேறு லெவல் ஆஃப் ஆர்டிஸ்ட் பண்ணுற மாதிரி கதை இருக்குது சார். இன்றைக்கி வரைக்கும் அடுத்த ப்ராஜெக்ட் என்னன்றே நான் டிசைட் பண்ணல. இதுக்கு அடுத்தது டிசைடே பண்ணல, ஏன்னா எனக்கு அந்த டைமும் இல்லை. நான் வந்து அப்படியே ஒரு 1.5 2 மந்த்ஸாக சுற்றிட்டே இருக்கேன். எனக்கு அப்ரோச் பண்ணுற ப்ரொடியூசர் இப்போ 26 முடிச்சிடலாம், 26 காலையில் 27 காலையில் மீட் பண்ணலாம் அப்படின்ற லெவலில் தான் எல்லார்ட்டையும் நான் பேசி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு எனக்கு ஒரு எக்ஸ் ப்ரொடியூசர் வித் ஒரு ஒய் ஹீரோ கூட வராங்கன்னா, நான் வந்து அந்த ஹீரோக்கு எந்த கதை எந்த பெஸ்ட்டு அப்படின்றத எனக்கு 4 நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லி நான் அதை எடுத்து கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் கூட வந்து 4 நாளில் பண்ணிவிடுங்க. 4 நாளில் வந்து சும்மா அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு இதுவாக, இப்போ நம்ம என்னென்ன எழுதி வச்சுருப்போம், மனசில் வச்சுருப்போம், எல்லாத்தையும் ஒரு தடவை ரீகால் பண்ணோன்னா கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் சொல்கிற மாதிரி வரும். அதை வந்து அந்த ஹீரோக்கிட்ட சொல்லுவேன், என்னோடய பேட்டர்ன். அந்த ஹீரோவுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா அந்த கதையில் ட்ராவல் பண்ணும். சப்போஸ் அந்த ஹீரோவை வந்து இது வரைக்கும் நான் சொல்லி யாரும் வந்து பிடிக்கலன்னு சொல்லி ப்ராஜெக்டே நின்றுக்கே தவிர பண்ணுற ப்ராஜெக்ட்டு நிற்காது. அந்த மாதிரி ஏதாவது வந்து அவங்களுக்கு வந்து வேறு ஒரு கருத்து இருந்ததுன்னா உடனே வந்து இன்னொரு அவுட்லைன் இருக்கும், அப்போ ஒன்று பண்ணுறேன், இன்னொரு அவுட்லைன் சொல்கிறேன், ஒரு 5 நிமிஷத்துலேயே ஒரு 4 நிமிஷத்தில் ஒரு அவுட்லைன். அந்த அவுட்லைன் சொல்லும்போது இது கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே பரவாயில்ல நம்ம இதே பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு அந்த அவுட்லைன்லேயும் நம்பிக்கை இருக்கும். ஏன்னா அந்த அவுட்லைனுக்கு எக்ஸ்ட்ரா 1 மந்த் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா அது வெறும் அவுட்லைனாக இருக்குது. அதுக்கு முன்னாடி சொன்ன கதை இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்கும். ஸோ அங்கங்கே டக்குன்னு ஆர்டிஸ்ட்டை ஃபைனலைஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வர வச்சுட்டு இதுதான் என்னுடைய பேட்டர்ன் சார். நீங்கள் சொல்கிறீங்களா, நீங்கள் புதுசாக ஒரு டைரக்டர்ஸும் நீங்கள் பார்க்குறீங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஆடியன்ஸ் பேட்டர்னும் மாறி இருக்குது, அவங்க என்ன எடுத்துக்கிறாங்கிறது மாறி இருக்குது. பட் ஆனால் சில டைரக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து சிட்டி ஆடியன்ஸை மட்டும்தான் பார்க்குறீங்க, அதை தாண்டி ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து பழசு புதுசு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அந்த படம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அவ்வளோதான் கேட்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அது எனக்கு உடன்பாடு இருக்குது சார். எல்லாம் வெரைட்டி ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க சார். நல்ல அது கிரியேட்டிவ் ஆடியன்ஸு கொஞ்சம் பேர் இருக்காங்க சார். அது எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அது பிஎன்சியில் அங்கேயும் இருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லோரும் ஆஃப்டர் 2010 வந்து நம்ம எல்லாருமே சமம் ஆகிட்டோம். அதாவது மெச்சூரிட்டி வைஸ் வந்து எல்லாருமே வந்து சமம் ஆகிட்டோம் எல்லா மக்களும். ஸோ அங்கே கிரியேட்டிவ் ஆடியன்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெக்குலியராக ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நான் ஓடிடிலையோ இல்லை உலக சினிமாலேயோ பார்க்காத ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ரொம்ப பாராட்டுவேன். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் அயோத்தி, டேடா இதெல்லாம் வந்து அவங்களெல்லாம் ரொம்ப கவருது. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த ஆடியன்ஸ் இருக்காங்க, நான் வந்தேன்னா சும்மா கேலப்பாக இருக்கணும், எனக்கு நீ கில்லியாக இருந்தாலும் சரி சாமியாக இருந்தாலும் சரி, எனக்கு நல்ல படமாக இருந்தால் 20 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ண நான் தேட்டரில் வந்து கொண்டாடுவேன். இதுதான். ஏன்னா நான் கில்லி ரிலீஸாக 3 நாள் இப்போ வந்து டூர் போயிருந்தால தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா தேட்டர்லேயும் பார்த்தேன் சார். ஐயோ கேலப்புனா கேலப்பு. என்னோடய ஃப்ரெண்டு தான் தரணி, அவருக்கு வாழ்த்துக்கள். என்னோட ப்ரொடியூசர் இவர் நம்ம ரத்னம் சார், விஜய் சார். ஸோ நினச்சி எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. ஆடியன்ஸ் மேலே ரொம்ப மரியாதை வந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கொண்டாடணும்னு நினச்சிங்கன்னா எப்படி வேணாலும் கொண்டாடிடுவீங்க நீங்கள். அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து இன்றைக்கி நேற்று பிரிண்ட் போட்டு இன்றைக்கி சுட தோசைலாம் கிடையாது. பழைய தோசையாக இருந்தாலும் சரி டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு தெரிஞ்சுன்னா போய்டா சூடு பண்ணி ஆட்ட கொடுன்னு கேட்பீங்கன்ற மாதிரி எனக்கு ரொம்ப மரியாதை வந்துச்சு, நம்பிக்கை வந்துச்சு சினிமா மேலே. இப்போ 3 நாளாக வந்து ஃபுல் சார்ஜில் இருக்கேன். ஐ திங்க் ஆஃப்டர் ரிலீஸ் வந்து தைரியமாக உட்காந்து கதை பண்ணுவேன். ஏன்னா சினிமா என்றைக்கு சினிமாவாக தான் இருக்க போகுது, எத்தனை இதை வந்தாலும் சரி தடுக்கவே முடியாது. ஸோ அதுதான் சார் 20 வருஷம் ஆனாலும் அது ஓடுது பாருங்கள். இது வந்து இந்த நம்பிக்கை தான் நம்ம வந்து சினிமா. அவ்வளோதான். இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் இப்போ ஹரிங்கிற டைரக்டரோட பேர் எடுத்தா சாமி சிங்கம், இது வந்து உங்களுக்கு ஒரு 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 பெஞ்ச் மார்க்காக இருக்குது. அந்த 2 படங்கள்ல அப்படி என்ன கனெக்ட் ஆச்சு உங்கள் இது அனாலிசிஸ் பற்றி? நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுவீங்களா? ஆமாம் சார்.
கொஞ்சம் இப்போ சிங்கம் வந்து முதல்ல சாமி சொல்லலாம். எப்போதுமே இந்த ஒரு ஒரு புதுசாக ஒரு விஷயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து எல்லாருமே வந்து ரசிக்கிறாங்கன்றதுல வந்து ஸோ அது புதுசாக நம்ம இருக்கணும்னு நினச்சி பண்ணுறோம். அது புதுசாக ஆகுதா ஆகலைன்றது வந்து எண்ட் ஆஃப் அந்த ஃபஸ்ட்டு டே ரிலீஸில் தெரிஞ்சிடும். ஸோ சாமியில் மேபி அந்த நீங்கள் சொன்னீங்களே அந்த கண்டென்ட் தான். அவன் லஞ்சம் வாங்குவான், ஆனால் ஃபோர்ஸான ஆள் தான். அவன் லஞ்சம் யார்கிட்ட வாங்கினா அவங்ககிட்ட வந்து சவால் விடுவான். நீ துடு கொடுத்துட்டா நான் உனக்கு அடிமைன்னு நினச்சிட்டு இருக்கேன், நீ பண்ணுற மொல்ல மாதிரி திறந்துக்கு தான் எனக்கு துடு கொடுத்துருக்கேன். ஸோ நாட் ஃபார் இது, நான் உனக்கு ஸ்லேவ் கிடையாது. நான் அப்படி ஸ்லேவ் ஆகணும்னு நினச்சேன்னா எல்லோரும் சுட்டு போட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா நீ நான் சுடுறதை ஒரு நாள் தடுக்க முடியாது, நீ தூக்கி என்ன வெளியே போட, ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். நான் அந்த மாதிரி ஆளுன்றது இது வந்து என்னடா இது புதுசாக இருக்க. ஏன்னா அவர் வந்து அந்த பெருமாள் பிச்சை கேரக்டர் கூட அது வந்து ப்ளஸ்ஸாக இருக்கலாம். ஏன்னா எப்போ வந்து ஒரு ஹீரோ வந்து நீ இது பண்ணாத அது பண்ணா சொன்னால் ஃபஸ்ட் ரீலே வந்து நீ யாரா சொல்கிறதுக்கு கேட்குற ஒரு வில்லனை தான் பார்த்துருப்பாங்க. வந்து நல்லா இருக்குது இது கேட்குறதுக்கு, இட் சவுண்ட்ஸ் வெல், கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமே, அவன் சொல்கிற பார்த்தா நியாயமாக தான் இருக்குது, நமக்கு கொஞ்சம் கெட்ட பேர் இருக்குல்லப்பா. ஏன்னா அவனும் ஒரு மனிதன், அவனும் ஜோறு தான் சாப்பிட்றான், அவனும் நைட்டு 8 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்குறான். அவன் எப்படி அவன் மிருகமாக இவன் எப்படி சொல்லன்னு கடிச்சு வச்சுக்கிறதுக்கு அந்த அந்த ரியாலிட்டி தான். ஆக்சுவலாக அது வந்து பெக்குலியாரிட்டின்னு கூட ரியாலிட்டி ஒரு மனுஷனுக்கு அப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த சட்டை கொஞ்சம் நல்லா இல்லை மாற்றுக்கன்னா நான் போய் மாற்றிட்டு வரணும், அதுதான் ரியாலிட்டி. அதை மீறி வந்து இல்லை நான் இப்படி தான் போட அடம் முடிக்கிறது அது வேறு. ஸோ அந்த ரியாலிட்டிக்குள்ளே அந்த 2 பேருமே இருப்பாங்க. அவர் அதனால தான் என்ன லஞ்சம் வாங்க மாட்டேன்னு யார் சொன்னான், ஏன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுப்பாரு. ஆனால் ஒரு அந்த ஆக்சுவலாக கதை என்ன தெரியுமா இருந்துச்சு, நான் வந்து ரொம்பவே செகண்ட் படத்தில் ரொம்ப பெக்குலர் பண்ண, அவன் லஞ்சம் வாங்கினான்டா, அவன் கடைசியில் ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுவான் அந்த கேரக்டர், நான் காசு கொடுத்து வந்தவன்டா, அதுக்கு வந்து வட்டி கட்டியிருக்கேன், 6 லட்ச ரூபா வட்டி இருக்குது, நான் எப்படி இந்த எல்லாம் திருப்பி கொடுத்தாங்கன்னா நான் மக்களுக்கு சேவ் பண்ண முடியும். ஏன்னா நான் ஒழுங்காக இருந்து 10 இடத்துல என்னை துரத்தி விட்டுருக்காங்க, லாஸ்ட் ஆஃப் பேல இன்னும் கடன் வாங்கி நான் 10 லட்சம் ஆயிடுச்சு. அந்த காலத்தில் 10 லட்சம் கடன்றது 1 கோடி ரூபாய்க்கு சமம். இந்த மாதிரி நான் வச்சுருந்தேன் வெரி ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட். ஏன்னா ஒரு எப்போயுமே அந்த புதுசாக வர்றவங்க வந்து துள்ளல் ஜாஸ்தியாக இருக்கலாம். அப்புறம் தான் வந்து விக்ரம் சாருக்கு ஒரு இமேஜ், ஏன்னா அவர் வந்து பண்ண படங்கள், அப்புறம் வந்து ஒரு மக்களாக வந்து எப்படி எடுத்துப்பாங்க அந்த காலத்தில் ஒரு 20 இயர்ஸ் பேக். திடீர்னு போதே என்னடா இது ரொம்ப, ஏன்னா நான் அப்போ தான் செகண்ட் படம் டக்குன்னு அது ஒரு ஒரு மாதிரி மணிவண்ணன் சார் மாதிரி ஆளுங்கள்லாம் படம் பண்ணும்போது அவங்க என்ன கருத்து எடுத்தாலும் எடுத்து வேணா ஒரு வெரைட்டி ஆஃப் படம். நம்ம இப்போ தான் வந்திருக்கோம், ஏதாவது ஆகிடுமோ, சரி நம்ம ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே ட்ராவல் பண்ணுவோம். இது கூட 2ஐயும் போட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த டிஸ்கஷன் பெட்டராக இருந்துச்சு. இல்லை அவர் வந்து காசை வந்து அவர் யூஸ் பண்ணலை, ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஒருத்தர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டா அவங்ககிட்ட வந்து 2 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கினேன், அது எங்கே யார் கொடுத்தாருன்னா அந்த ஆக்சிடென்ட்டில் பாதிக்கப்பட்டவனு கொடுத்துட்டாரு. இப்படி வச்சுக்கலாம், ஒரு கட்ட பஞ்சாயத்து அவர் பண்ணது வந்து போலீஸ் வேலை கிடையாது, இப்படி நாங்கள் மாற்றிக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான விஷயங்கள் கூட மக்களை வந்து புல் பண்ணியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் சிங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் வில்லனும் வந்து மீட் பண்ணிக்க மாட்டாங்க, அவர் எங்கேயோ இருப்பார், இவர் எங்கேயோ இருப்பார். அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறது சும்மா நடந்து ஸ்டேஷனுக்குள்ளே போகிறேன், அவனும் ஆப்போசிட்டில் போவான், யார் அப்படி இந்த மாதிரி கையெழுத்து போட்டு போகிறாங்க. எந்த ஊருக்காரன், சென்னையிலேருந்து வந்து கையெழுத்து போட பேசுகிறவன் நம்ம ஊருக்கார மாதிரி பேசிட்டு போனால் கொஞ்சம் கூப்பிடு, யார் நீ, யார் உன் பேர் என்ன, உங்கள் அப்பா பேர் என்ன, மாட்டிப்பான், அவன் முடிஞ்சிச்சு. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனால் பிரகாஷ் எந்த இடத்துல வேணாலும், ஒருவேளை வந்து இப்போ யார் வேணாலும் அது வந்து ஏதாவது ஒரு இடத்துல அந்த விஷயம் கட்டாயிருக்கலாம். மேபி பிரகாஷ் வந்தார், கையெழுத்து போட்டார், அவர் பாட்டு அங்கே ரூம் போட்டு தங்கி 1 வாரம் வந்து கையெழுத்து போட்டு அங்கேயே உட்காந்து எங்கேயா சரக்கு அடிச்சுட்டு சீட்டு விளையாடிட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிருந்தாருன்னா 2 பேரும் மீட்டே பண்ணியிருப்பார், கதையே ஆரம்பிச்சிருக்காது. பெருமாள் பிச்சையும் இவனும் வந்து அந்த பெட்ரோல் பங்கில் ஒருத்தன் வந்து அந்த பெண்ணை வந்து தள்ளி விட்டு அடிக்கலைன்னா தள்ளி விட்டுருப்பான், அந்த பொண்ணுக்கு அடிபட்டிருக்கும். ஸோ அது நடக்கலைன்னா 2 பேரும் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டாக கூட போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேருக்கும் கிளாஸே வந்திருக்காது. இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு ஐடியாலஜிலாம் உள்ள அதுவாக ஒர்க் ஆகிருக்காது. நம்ம தெரிஞ்சு பண்ணோமா தெரியாமல் பண்ணோமா ஞாபகம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் வந்து அன்றைக்கி கையெழுத்து போட வந்தவர், எவனோ ஒரு இரிட்டேட்டிங் போலீஸ் எவனோ ஒருத்தர் சொல்லியிருக்கான், வாய கையெழுத்து போட்டேன் வண்டி எடு போகலாம், போய் ரூம் போட்டு தங்கிக்கலாம், இங்கே 1 வாரம் இருந்துக்கலாம், டெய்லி போயிட்டு வர முடியாதுன்னு இருந்திருந்தாருன்னா சிங்கன்ற ஒரு கதையே கிடையாது. எப்படி ராமர் வந்து லட்சுமணன் கோடை சீதை தாண்டனா ராமாயணம் இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி தான் சார். இப்படி ஒன்று அமையும்போது இது என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துட்டு ஒரு கண்ணாடி கூட உடஞ்சிருக்க நல்லா இருக்கக்கூடாது, எவனோ தான் ஒரு எல்லா கண்ணாடியும் உடஞ்சாங்க, ஒன்றை மட்டும் விட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. மௌனம் நான் தோல்வி ஃபுல்லாகவே அடைஞ்சேன்னு எனக்கு தெரியணும், அப்போ தான் எனக்கு வெறி ஏறும். அதுதான் தாமிரபரணியில் நாசர் சொல்லுவார், நான் தோல்வி அடைஞ்சதுன்றது எனக்கு உணரப்படணும், அப்போ தான் நான் நல்லா டென்ஷன் ஆவேன், நல்ல பழம் வந்து அழுக தான் வந்து விஷமாக மாறும், நான் இன்னும் விஷமாக மாறணும், அப்போ தான் நான் விஷத்தை கொப்பளிப்பேன், அவன் மேலே போய் அது பாயும். இப்படி என்னோடய வில்லன் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி நான் கொஞ்சம் உணர்ந்து வில்லனாக மாறி பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த வில்லன் கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு வேறு மாதிரி ஒன்று தோணும். அவன் வந்து பாசமானவனாக இருப்பான், தங்கச்சி மேலே பாசம், அப்பா மேலே, அப்பா முன்னாடி கைன்னு கேட்டு தான் நிற்பான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் வீம்புன்னு வரும்போது தங்கச்சிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பான். ஸோ அந்த மாதிரி ரியல் கேரக்டர்ஸாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள வந்து ஒரு இது இருக்கும். ஆனால் ஒன்று என் பையன் எத்தனை பேரை ரேப் பண்ணாலும் கவலை இல்லை, என் பொண்ணு என்ன வேணாலும் பண்ணாலும் கவலை இல்லைன்னா இருக்க மாட்டான்.
அவன் நம்ம ட்ரெடிஷனுக்குள்ளே நமக்குள்ளே அதுக்குள்ளே எல்லாரும் மனசில் இருக்க மாதிரி வேறு வேரியேஷன் செப்பரேஷன் ஒன்று இருக்கும் இல்லையா எல்லாரும் மனசு அந்த மாதிரி ஒருத்தனாக தான் இருப்பான். அது கூட யதார்த்தம் ரொம்ப பிடிக்கிறதுனால அந்த யதார்த்தத்தால் கூட இந்த படங்கள்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கலாம். ஓகே. இப்போது நீங்கள் சினிமா பார்த்து வளர்ந்தவங்க, உங்களுக்கு நீங்கள் சின்ன வயசில் ஸ்கூலில் காலேஜில் ரசித்து பார்த்த படங்கள்னா ஒரு 4-5 சொல்லுங்கள். ஏன்னா மெயினாக கடலோர கவிதைகள் சார். அது வந்து காலேஜ் டைமில் கரெக்டாக ஒரு பாரதி ராஜா படத்தை பிடிச்சிங்க. என்ன பிடிக்கும் அந்த படத்தில் சார்? அந்த படத்தில் வந்து அந்த சின்னப்பதாஸ் கேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பார் சார். அவன் வந்து அவ்வளோ ஒரு பொறுக்கி ஒரு மாதிரி சுற்றிட்டு இருப்பார் அந்த கேரக்டரை. பட் இருந்தாலும் ஒரு பொண்ணு வந்து ஒரு அறை விட்ட உடனே அவனுக்கு அப்படியே பொறி தட்டின மாதிரி அதை வந்து அவன் அவமானமாக எடுத்துக்க மாட்டான். நம்ம இது மாறணும்னு நினைப்பான் சார். அதான் சார் ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங்காக ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுறான். இட்ஸ் அந்த அடி வந்து ஸ்ட்ராங்கான அட்வைஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு நல்ல 4 டைலாக் இருக்கும். உங்கள் அம்மாவை பற்றி நீ நினச்சி பார்த்தியா, அது மாதிரி ஒரு விஷயம். எனக்கு இந்த அம்மா பற்றி நினச்சி பார்த்தியான்னு சொல்கிறது, நம்ம வந்து சார்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் நான். அன்னையில் அதாவது ஒரு அப்பா அம்மானா அப்பா அம்மாவை சார்ந்து வாழணும். அடுத்த லெவலில் வந்து ஒய்ஃபு குழந்தைங்கன்னா அவங்கள சார்ந்து எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணி வாழ்கிறது தான் நல்ல வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த கேரக்டர் அந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த அம்மா இந்த ஹீரோயின் கேரக்டர் அற விட்டவொடனே அப்படியே கட்டுத்தறி காழ நானே கண்ணு குட்டி ஆனேனே அப்படியே. ஸோ ஒவ்வொரு மனிதனும் தடமாறி கூட போயிட்டுருக்கலாம், ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல மாறணும். நான் கூட அப்படிலாம் மாறினவன் தான். அந்த படம் பார்த்துட்டு இருந்தோன்னு வச்சுக்கலாம். ஏன்னா எப்படியோ மைண்டு இஷ்டத்துக்கு ஒரு கிரிக்கெட் விளையாடுற இடத்துல கூட வந்து சண்டைலாம் போட்டுக்கிட்டு, ஒரு காலேஜ் போகிற இடத்துல பஸ்ஸில் ஏதாவது தகராறு பண்ணிக்கிட்டு, ஒரு தகராறு வந்துன்னா இன்ட்ரெஸ்ட்டாக உள்ளே பூந்து ஒருத்தரை போய் அடிச்சிட்டா பெட்ரு அப்படின்னு நினைக்கிற மூளைகள்லாம் இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது மாறும் சார். ஒரு படம் வந்து ஒரு 10 புக்கு படித்து கற்றுக்கிற ஒரு அனுபவத்தை ஒரு படம் கற்றுக் கொடுத்துருன்றது என்னோட பாயிண்ட். சர்ச்சை நான் என் பசங்க எல்லாருமே வந்து சினிமா நிறைய பாருங்கடாம. ஏன்னா அந்த சினிமாவில் வந்து நிறையா உங்களுக்கு கருத்து கிடைக்கும். தேவையில்லாதது கொஞ்சம் தான் இருக்கும், அதை தூக்கி போட்டுருங்க. தேவையானது உங்களுக்கு நிறைய கிடைக்கும். உங்களால் நீங்கள் புக் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த ரைட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் லைஃப் என்னன்றது சொல்லப்பட்டிருக்கும், பிரச்சனைகளை சொல்லப்பட்டிருக்கு, டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த மாதிரி எனக்கு கடலோர கவிதைகள்ன்றது ஒரு முக்கியமான லைஃப்பில் ஒரு முக்கியமான படம். நிறைய தடவை நான் தேட்டரில் போய் பார்த்த படமாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நான் ஃபைனல் இயர் காலேஜ்னு நினைக்கிறேன். தேவி தேட்டரில் பார்த்தீங்க? தேவியில் கரெக்டாக சொல்லிட்டு எனக்குன்னு ஒருத்தர் இருப்பான், 8 ரூபா டிக்கெட்டு 12 ரூபாய்க்கு தருவான். அவர் ரொம்ப சீப் பட்ஜெட்டில் தருவான். போனோடனே சார் வாங்க சார்னு சொல்லி கொடுத்துருவான். வேறு 2-3 படங்கள் சொல்லுங்கள். நிறையா படங்கள் இருக்குது சார், பளிச்சுன்னு மடையில் தோணும். சரி சரி, நீங்கள் கடலோர கவிதைகள் சொன்னீங்க. நீங்கள் ஏடி ஆன அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டென்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் நாசரோட அவதாரம் படத்தில் ஏடியாக இருந்திருக்கீங்க. அப்புறம் கேபி சாரோட ஏடியாக இருந்திருக்கீங்க. அப்புறம் நீங்கள் வந்து சரண் சாரோட ஏடியாக இருந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் வளர்ந்த படங்கள், உங்களுக்கு பிடிச்ச படங்கள், நீங்கள் ஏடியாக இருந்த படங்களுக்கும் நீங்கள் பண்ணுற படங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி படங்கள் நான் வந்து இந்த மாதிரி படங்களில் ஒர்க் பண்ணால் கூட இதுதான் என்னோட பர்சனாலிட்டின்னு அந்த ஒரு உணர்தல் எப்படி வருது? எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அந்த ஸ்டோரி ஓரியன்ட் கதைகள் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அப்புறம் பண்ணிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது நிறைய எழுதி வச்சுட்டு இருக்குது, யோசிக்கிறது, அந்த மாதிரி கதைகள். அது ஒரு மாதிரி ஒரு சின்ன கதை, நிறைய ஸ்டோரி வேல்யூ இருக்கிற மாதிரி கதைகள் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் சங்கர் சாரோட என்ட்ரின்னு நினைக்கிறேன். சங்கர் சாரோட என்ட்ரியில் கமர்ஷியல் இருக்கும், ஆனால் அது பயங்கரமாக காட்டியிருப்பார். பட் எல்லா கதையிலுமே வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்கிற மாதிரி, ஒரு இந்தியனாக இருக்கட்டும், நம்ம ஜென்டில்மேனாக இருக்கட்டும், எல்லா படங்களும் பார்க்கும் முதல்வனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு பயங்கர ஒரு கமர்ஷியலாக ஒரு விஷயம். ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம அந்த மாதிரி மாறணும்னு ஏதோ நினச்சேனா என்னன்னு தெரியல. மெயினாக எனக்கு ரவிக்குமார் சாருடைய அந்த பேட்டர்ன்லாம் நம்ம போகணுன்றது முதல்ல இருந்தே ஒரு ஆசை. என்னென்னா என்னை வந்து நான் காட்டும்போதே வந்து ஒரு ப்ரொடியூசர் டைரக்டராக காட்டிக்கணும். அப்புறம் வந்து எல்லா தரப்பான மக்களும் பார்க்குற மாதிரி ஒரு படமாக இருக்கணும். ஏன்னா ரவிக்குமார் சார் படம்னா எல்லோரும் பார்ப்பாங்க அந்த மாதிரி. அப்புறம் சங்கர் சார் படங்கள் பார்க்கும்போதெல்லாம் வந்து இப்படி பண்ணுறாரு, எனக்கு ஸ்டோரி பார்த்தா கமர்ஷியலாக தான் இருக்குது, ஆனால் மேக்கிங் வர மாதிரி இருக்குது. ஸோ ஒரு கமர்ஷியல் கதைகள் அது மாதிரி ஒரு எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒரு விஷயங்கள், இது வந்து கொஞ்சம் பேரால் தான் பாராட்டப்படுது. இந்த மாதிரி கதைகள் வருது, ஆனால் கொஞ்சம் பேரால் தான் பாராட்டப்படுது. நம்ம ஏன் அந்த மாதிரி மாறிடக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல நான் மாறியிருக்கேன், எங்கேன்னு தெரியல. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது நான் அந்த மாதிரி கதைகள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி யோசிச்ச கதை தான் தமிழ். அப்போ அதை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லும்போது இதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் தமிழை, ஏன்னா இதில் ஸ்டோரி வேல்யூ இருக்குது, ஃபேமிலி அது இதெல்லாம் இருக்குது, அண்டு வேறு ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டும் இருக்குது. ஒரு பையன் வந்து ஒரு ரவுடிஸ் கூட மாட்டிக்கிட்டு அதுக்குள்ள தாதா மாதிரி ஆக வேண்டிய, அது வந்து ஒரு பேசிக்காக ஒரு கமர்ஷியல் லுக்கு கொடுக்கும். ஒரு நல்ல ஒரு பெரிய படமாக தெரியும் பார்க்குறதுக்கு. நம்ம சின்ன பட்ஜெட்லாம் இருந்தால் ஆனால் ஒரு பெரிய படமாக தெரியும், எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒரு படமாக தெரியும்னா அந்த ரூட்டுக்கு மாறிட்டேன். அப்போ தான் வந்து அதுக்கு முன்னாடி யோசிச்சு வச்சிருந்த சாமி நிறைய படங்கள் ஆக்சுவலாக இதுக்கு வேல் வரைக்குமே நான் முன்னாடி யோசிச்சது தான். ஐயாலாம் வந்து ரொம்ப அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஃபினிஷ்டு ஸ்கிரிப்டே. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது சரத் சாரை கூப்பிட்டு அந்த கதை சொல்லியிருக்கேன் ஒரு தடவை.
ஐயா கதையை. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து நான் வந்து முன்னாடியே நான் முடிச்சு வச்ச விஷயங்கள் தான் நான் ரொம்ப நாள் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு சிங்கம் வரைக்குமே சொல்லலாம். சிங்கம் வரைக்குமே கூட ஒரு வித்தியாசமான போலீஸ்லாம் எப்படி இருப்பான், அவன் எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட் விளையாட்டு ஜாலியாக இருப்பான். திடீர்னு போலீஸ் ஆஃபீஸர் அவங்களோட சீஃப் வந்து ஸ்டேஷனுக்கு வராருன்னு தெரிஞ்சுன்னா அடிச்சு பிடிச்சி ஓடி போய் சட்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சல்யூட் அடிப்பான். இப்படி ஒரு ஜாலியான கேரக்டராக தான் அந்த கதை ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அதுதான் அந்த ஃபுட்பால் ஆட போவார்ன்ற ஒரு சீனாக வந்திருக்கும் அது. ஆனால் அவர் வந்து பேசிக் வந்து அந்த கேரக்டர் வந்து பெருசாக போலீஸ் வேலையிலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆமாம், ஆனால் அவங்க எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அப்படி ஒரு கதையாக தான் அந்த சிங்கம் வந்து நான் முதல்ல இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒருத்தன் போலீஸ் அவனுக்கு எப்படி அந்த போலீஸ் வேலை இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் எல்லாரும் எப்படி தூக்கி போட்டு மெரிச்சான். இதுதான் என்னோட கதையாக இருந்துச்சு. ஆனால் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அந்த ஆர்டிஸ்ட்டை பொறுத்து. ஏற்கனவே நம்ம அதுக்கு முன்னாடி வேல் மாதிரி ஒரு நல்ல பெரிய கமர்ஷியல் படம் பண்ணிட்டோம். ஸோ அங்கே போய் ரொம்ப கம்மியாக காட்ட முடியாது. அங்கே ஒரு எத்திக்கலாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்கடா வந்து லீவ் இருக்குது போலீஸ்காரனுக்கு, ஸோ எப்பப்போ டைம் இருக்கோ அப்போல்லாம் லீவ் எடுத்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு எத்திக்கலாக அவர் நைட்டு எத்தனை மணி ஆனாலும் நான் வந்து தான் ஆகணும். நானே ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், போலீஸ் ஸ்டேஷன் யாரும் பூட்டியை பார்த்ததே கிடையாது வரைக்கும். நான் பார்த்ததே கிடையாது. நான் கேட்டாச்சுன்னா அவன் டிபார்ட்மெண்ட்டில், சார் போலீஸ் ஸ்டேஷன் என்னைக்கு சார் பூட்டிங்கன்னா, ஏங்க நாங்கள் பூட்டே இல்லை, எங்களுக்கே அது தோணலைங்க. அவங்க நாங்கள் எங்கிட்ட பூட்டே இல்லாத ஒரு இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் தான். அவங்க கதவுக்கு பூட்டு கிடையாது. ஏன்னா திறந்தது ஃபஸ்ட்டு டே ஓப்பன் என்னைக்கு திறந்தாங்களோ இனிமேல் வந்து உலகம் அழிகிற வரைக்கும் அது திறந்தே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாப்ஸ். அதனால தான் எனக்கு போலீஸ் மேலே ரொம்ப ஒரு எந்த கடையும் எந்த ஆஃபீஸும் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டும் எந்த கவர்மெண்ட்டையும் மூடி வைப்பாங்க கொஞ்ச நேரம். இந்த மூடாத ஒரே இடம் வந்து காவல் நிலையம். அதனால அது மேலே எனக்கு ரொம்ப மரியாதை. இப்போது நீங்கள் இவ்வளோ படங்கள் பண்ணிட்டீங்க, ஒரு 20 வருஷ காலத்தில் இவ்வளோ வெற்றிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த இப்போ வந்து பட் எப்பயாவது வந்து ஒரு வாட்டி சரி நம்ம ஒரு காலத்தில் இந்த மாதிரி படங்கள் பண்ண நினச்சோம், நம்மளுக்கு கடலூர் கதைகள் படம் பிடிச்சிது, கேபியோட ஒர்க் பண்ணியிருக்கோம், சரனோட ஒர்க் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி ஒரு எப்பயாவது ஒரு தாட் வந்திருக்கா? லைக் ஒரு படம் எடுத்து பார்த்தா என்ன அந்த மாதிரி ஒரு அதான் சார், இங்கே வந்ததுக்கப்புறம் சார் படங்கள் பண்ண ஆரம்பித்த உடனே கொஞ்சம் பொறுப்பு கூடுதலாகிடுச்சு. உங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம வந்து அந்த ரூட்டெல்லாம் வந்து யோசிச்சு அதுக்குள்ளே, ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்டான ஆளாக என்ன எனக்கே தெரியல. எனக்கு அந்த இருந்துன்னா அந்த மாதிரி கதை நிறையா வந்துகிட்டே இருக்கும், மைண்டில் வரவே மாட்டேங்குது. நமக்கு வர்றதே வந்து ஒரு 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 எல்லாரையும் சேர்த்து பிடிச்சி அங்கே ஒரு கேங் இங்கே ஒரு கேங் இப்படியே தான் வருது. அது என்னன்னு தெரியல. ஸோ இதுவே கரெக்டாக இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. அதுவாக தோணி வந்தால் தான் செய்யணும். நம்மளாக வாலண்டியராக வந்து கேபி சார் மாதிரி ஒரு படம் பண்ணிடணும், நம்ம பேர் வாங்கி. ஏன்னா நான் வந்து என்னை வந்து எந்த இடத்துலையும் வந்து ஒரு ஃபுல் டைம் கிரியேட்டராக நான் அடையாளப்படுத்திக்கவே இல்லை. நான் வந்து ஒரு செமி கிரியேட்டர். அதாவது அதுவும் பாதி வந்து கிரியேஷன், மீதி வந்து அப்படியே வந்து சமாளிஃபிகேஷன் தான். எல்லாரையும் வச்சு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் வேணும், ஒரு நல்ல ஹீரோயின் வேணும், நல்ல காமெடியன் வேணும், இப்படி வச்சு அது பேர் தான் அந்த சமாளிஃபிகேஷன்ன்றது. கொஞ்சமாக படிச்சுட்டு 60 மார்க் வாங்கி பாஸ் ஆவாங்கல்ல, அந்த குரூப் தான் நான். ஆனால் 60 மார்க் வாங்கணுன்றதுக்காக மட்டும் படிக்கிறாங்க நான். ஸோ 100 மார்க் வாங்கணும்னு நான் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு கிடையாது. ஏன்னா எனக்கு என்னோடய சக்தி எனக்கு தெரியும், என்னால் இவ்வளோ தான். இதை நீ ஒழுங்காக செஞ்சால் போதும். நீ 50 மார்க் வாங்க முடிஞ்சவன் 60 மார்க் வாங்கினா பெட்ரு. 100 மார்க் வாங்க முடிஞ்சவன் வந்து 90 மார்க் வாங்கினாலே கம்மின்னு வீட்டில் திட்டுவாங்க. எப்படா வந்து 8 மார்க் போச்சு, 98 வாங்கணும்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனால் 50 மார்க் வாங்கிட்டு இருக்க பையன் வந்து 58 வாங்கினா வீட்டில் சூப்பர் தம்பி அப்படிம்பாங்க. இது போதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் நான் ரொம்ப வந்து அப்படிலாம் நான் ரொம்ப ஒரு பயங்கரமாக இருக்கிறேன். நான் அதுக்கு வந்து நம்ம நண்பர்கள் எவ்வளோ பேருக்கு வெற்றிமாறன் சார் இருக்கார், நம்ம இப்போது அயோத்தி பண்ண அந்த தம்பி இருக்கார், மாரி செல்வராஜ் இருக்கார், நிறைய ரஞ்சித் இருக்கார். இவங்க படம்லாம் பார்க்கும்போது சூப்பராக பண்ணுறாங்க, நமக்கு இவங்களை வச்சு பெருமை. உண்மையாக சொல்கிறேன் நான். எனக்கு ஏன்னா நான் சினிமா மேலே எல்லாத்த விட முக்கியம் எனக்கு சினிமா. ஏன்னா சினிமா தான் எல்லாமே நமக்கு கொடுத்துச்சு. டிசிப்ளின் வரைக்கும் சினிமா தான் கொடுத்துச்சு. சொன்ன பேச்சுப்படி கரெக்டாக நடக்கணும், 18 மணி நேரம் 20 மணி நேரம் வேலை செய்யணும், அதுதான் வாழ்க்கை அப்படின்றத கற்றுக் கொடுத்து அந்த சினிமா தான். ஸோ அந்த சினிமா மேலே உள்ள அன்பில் தான் நான் சொல்கிறேன், இவங்க எல்லோரும் இருக்கிறது தான் பெருமை. நம்ம வந்து இருக்கிறதும் வந்து ஒரு இந்த படத்துக்கு தேவைப்படுது. ஒரு நம்ம வந்து ஒரு அம்மா வந்து எப்படி அழகாக ஃபேமிலி நடத்துகிறாங்களோ, அப்பா எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வர்றாரோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து கமர்ஷியல் டைரக்டர் சம்பாதிச்சுட்டு வருவோம், இவங்க அம்மா மாதிரி குடும்பத்தை அழகாக நடத்துவாங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். சாமி படம் ரிலீஸ் ஆனான கல்கியில் நீங்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க. அதில் வந்து கஷ்டப்பட்டாதான் சினிமா, தயாரிப்பாளரோட கஷ்டத்தை உணர்ந்தவன் தான் இயக்குனர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தீங்க. தட் இஸ் ட்ரூ. 100%. எந்த இயக்குனர் இருந்தாலும் சரி, எவ்வளோ அழகான இப்போ கூட உங்களுக்கு அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் சார். நான் வந்து அதுக்காக வந்து எதையுமே குறைச்சலாம் எடுக்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு டேவே வந்து கதை சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும், இதுக்கு என்ன பட்ஜெட் வரும், என்ன வரும், எந்தெந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டு, இதெல்லாம் வந்து ஒரு 10 நாள் 20 நாளில் ஒன்று ஒன்றா ஓப்பன் ஆகி ஒரு 1 மந்த்தில் நம்ம வந்து இந்த படத்துக்கு என்ன பட்ஜெட், அந்த ஹீரோவுக்கு இந்த டைமில் என்ன பிஸ்னஸ் இருக்குது, ஸோ இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நம்ம இதை முடிக்க முடியுமான்ற எல்லா டிஸ்கஷனும் வந்துடும். ஒரு சில படங்களில் கிட்டத்தட்ட பிஸ்னஸும் பட்ஜெட்டும் ஒரே அளவுக்கு வந்து அதை எப்படி குறைக்கலான்னு சொல்லி ஒரு 5 நாள் ஷூட்டிங்கை கட் பண்ணுறது, நம்ம பேசி வச்சுருக்க சம்பளத்தில் ஃபேன்சி சம்பளம் வாங்குறவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி இல்லை இது கொஞ்சம்
கொஞ்சம் ஒரு 10% குறைங்க நீங்கள், இப்படிலாம் கூட நாங்கள் படங்கள் பண்ணியிருக்கோம். அந்த படம் பேர் சொல்ல வேண்டாம், ப்ரொடியூசருக்கு ஹார்ட்டிங்காக இருக்கும், வேண்டாம். நம்ம அந்த மாதிரிலாம் கூட நானே படம் பண்ணியிருக்கேன் ஆரம்ப காலங்களில். ஏன்னா மெயின் மோட்டிவ் வந்து நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து நம்ம போட்ட பணத்தை எடுக்கணும் ப்ரொடியூசர், அதுதான் மிகப்பெரிய சக்ஸஸ். ஏன்னா இன்வெஸ்டரை வந்து நீங்கள் வந்து இது பண்ணால் தான் பிஸ்னஸ் தொழிலாக அது வந்து நிற்கும். இன்வெஸ்டர் மைனஸ் ஆகிட்டானா தொழிலே காலி ஆகிடுச்சுன்னா பில்டிங்கை மூட்டிட்டு போய்ட்டால் நம்ம வேலை செய்கிறவங்க எங்கே போகிறதுன்றது தான் என்னுடைய பேசிக் பாயிண்ட். ஏன்னா எனக்கு நான் படித்த படிப்பில் அதான் படிச்சிருக்கேன். அந்த யார் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்தால் தான் அந்த தொழில் நிற்கும். முதல்ல எல்லாத்தோட முக்கியம் சினிமான்றது ஒரு தொழில். எவ்வளோ கிரியேஷன் 100%, அதுமாதிரி இன்னொரு 100% வந்து இந்த தொழில். ஸோ அதில் வந்து நான் ரொம்ப கராராகவே இருக்கேன். ரொம்ப எவ்வளோ புது புதுசாக நீங்கள் கதையை வேணாலும் சொல்லுங்கள், எல்லாருக்குமே சேர்த்து ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன். புதுசாக வர்ற இளைஞர்கள் தான் இப்போ புது புது கதை எடுத்துகிட்டு வராங்க. அவங்களும் சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் கதை பண்ணுங்கள், அது உங்கள் இஷ்டம், உங்களை யாரும் தடுக்கவே முடியாது, அது நீங்கள் பண்ணுறது தான். ஆனால் நீங்கள் வந்து ஒரு பிளான் இருக்கணும். நான் கம்மியாக பண்ண சொல்லலை, எங்கேயுமே பிளானோட பண்ணணும். அது அதிகமான பிளானாக இருந்தாலும் முதலே சொல்ல போடணும். ஏன் சங்கர் சாருக்கு ஃபஸ்ட்டு படமே வந்து அவ்வளோ பெரிய படமாக அமையலையா? ஸோ அவர் பிளானை சொல்லிட்டார் அந்த ப்ரொடியூசர்கிட்ட, எனக்கு பட்ஜெட் இது, எனக்கு இது. ஸோ அதை பண்ணதுனால அன்றைக்கி வந்து அது வந்து சக்ஸஸாகவே ஆச்சு. இதை நீங்கள் வந்து பிளானை சொல்லாமல் வந்து நீங்கள் வந்து அது வந்து ஏதோ ஒரு புது டைரக்டர் தானே கம்மியாக முடிச்சுருவானே அந்த ப்ரொடியூசர் நம்பி வந்து இவர் வந்து அவ்வளோ பெரிய படத்தை எடுத்துக்கிட்டே இருந்தாருன்னா அங்கே தான் வந்து கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்கெட்ச் ஃப்யூச்சரில் சார் ஒரு நல்ல ட்ரெயினில் ஏறி உட்காந்து போகணுன்னா நம்மகிட்ட பிளான் எடுத்து ரிசர்வ் பண்ணால் தான் முடியும். சும்மா போய் ஏனதானே போய் பிளாட்ஃபார்மில் இருந்தால் ஏனதானே ஏதோ ஒரு அன்ரிசர்வ்டில் பேப்பர் விரித்து தான் உட்கார முடியும். ஸோ நீங்கள் கரெக்டாக ட்ராவல் பண்ணணுன்னா உங்களுக்கு யூ நீட் அ பிளான். அதே தான் சினிமாவுக்கு. நீங்கள் ஏன் 1 வீக் முன்னாடி பிளான் பண்ணுங்கள், 1 மந்த் முன்னாடி பிளான் பண்ணுங்கள், உங்களுக்கு வில் கெட் குட் சீட் இந்த ட்ரெயின், அவ்வளோதான். ரைட். இப்போது நீங்கள் உங்கள் எல்லா படங்களுமே சாமி ஸ்கொயர் தவிர எல்லாமே ஒன் வேர்ட் டைட்டில். ஓகே சார். ரத்னம் இல்லை, இப்போ வர ரத்னம்லேருந்து ஆரம்பத்தில் வந்த தமிழ், சாமி, தாமிரபரணி, வேல், இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டே போனால் அதுதான் சென்டிமெண்ட்டா? இல்லைங்க சார், அது ஒன் வேர்டு சின்ன மண்டையில் ஏறது தான் சார். என் பேர் ஹரிகிருஷ்ணன், ஹரிராமச்சந்திர ஆயத்தன், ஏகப்பட்ட பேர் எனக்கு. நான் ஹரின்னு சுருக்கி வச்ச காரணம் டக்குனு கேட்டோன்னே ஹரி அப்படின்னு கேட்கட்டும்ன்ற மாதிரி ஒரு சுருக்கி வச்சுருக்கேன். அது மாதிரி டைட்டில் ஒன் வேர்டாக இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான். அதிலே கொஞ்சம் லென்த்துன்னு பார்த்தா தாமிரபரணி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தாமிரபரணி அது வந்து அந்த 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 மண்ணோட சார்ந்து எடுத்ததுனால பரணின்னு ஹீரோ பேர் அதில் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் அப்படி வந்து வெறும் பரணின்னு வைக்க, பரணின்னு தான் ஆக்சுவலாக யோசிச்சேன்னு நினைக்கிறேன். முதல்ல பார்த்தா அங்கே வந்து பரணின்னு ஏற்கனவே ஒரு படம் வந்து அண்டர் ப்ரொடக்ஷனில் ஏதோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு ஞாபகம் அப்படி வருது. ஸோ அதனால் தாமிரபரணின்னு வச்சேன். ஸோ அந்த அது அந்த மாதிரி தானே தவிர ஒன் வேர்டில் வைக்கணுன்ற சென்டிமெண்ட்ஸ் கிடையாது. ரைட். சென்டிமெண்ட் என்னென்னா கொஞ்சம் சாமி ரீதியாக இருக்கும் எல்லாமே. கோவில், பூஜை, இது மாதிரி வந்து எல்லாமே வந்து ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு சின்ன வைப்ரேஷன் கொடுக்குற டைட்டிலாக இருக்குது. இப்போ ரத்னம் என்னாச்சுன்னா ரத்னம்ன்றது கூட ஒரு ஒரு சாமி தானே. அந்த மாதிரி அதுக்காக அது மாதிரி தான் இருக்கணும்னு ஓடிட்டே இருக்க மாட்டேன். இப்போ ஐயான்றது வந்து ஐயாவும் சாமி இருக்கார். ஆமாம். ஐயா எங்கள் ஊரில் வந்து ஐயா வழிபாடுன்னு ஒன்று இருக்குது, பூஜை இருக்குது, எல்லாத்துலேயும். சிங்கமே வந்து ஒரு அம்மனுடைய ஒரு வாகனம், இப்படிலாம் நினச்சிப்பேன் நான். சரி, ஓகே. வேல்னா முருகரோட ஆயுதம். அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். எனக்கு எல்லா சாமியும் ஒன்று தான். பட் நான் சாமியை மைண்டில் வச்சுட்டு தான் அந்த விஷயம். நீங்கள் சொன்னீங்கல்ல, என் பிள்ளைங்களுக்கு அதான் சொல்லுவேன், சினிமாலேருந்து கற்றுக்க நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிங்க. இப்போ உங்கள் பிள்ளைங்கள் வந்து இந்த ஜென்ரேஷன் பசங்கள்ல, அவங்க வந்து உங்கள் படங்களை பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க? அவங்க நல்லா டாக்டராக கிளிப்பாங்க எல்லாத்தையும். ஆக்சுவலாக ரொம்ப கிளிக்கிறதோட எனக்கு சப்போர்ட்டாக ரொம்ப பேசுவாங்க. இது நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்றதா எனக்கு பசங்கிட்ட இருந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பிடிக்கலன்றது அதே கேள்வி கேட்டாச்சுன்னா இல்லை நல்லா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஏன்னா நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் கதையில். ஸோ எல்லாரோட வேவ் லென்த்தும் ஒரே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நிறையா சப்போர்ட் இருக்கும் எனக்கு. இப்போ படம் இப்போ இன்றைக்கி பார்த்தா கூட எனக்கு வந்து நிறையா சப்போர்ட் தான் நிறையா பண்ணுவாங்க. ரிப்போர்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஒரு டைம் வரணும்ல. நம்ம ஏடியாக இருக்கோம், இல்லை நம்ம ஒரு கதை எழுதிட்டுருக்கோம், நம்ம வந்து இப்போ வந்து நம்ம டைரக்டர் ஆகிறதுக்கு தயாராகிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரணும்ல. அது அந்த ஃபீலிங் உங்களுக்கு எப்போ வந்துருச்சு சார்? அந்த ஃபீலிங் வந்து நான் ரியலாக சொல்கிறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். நம்ம சீக்கிரமாக டைரக்டர் ஆகக்கூடாதுன்னு தான் நான் வந்து பிளான் பண்ணேன். ஏன்னா ஒரு 3 இயர்ஸ்லேயே ஒரு 10-13 படம் ஒர்க் பண்ணிட்டேன். நான் செந்தில்நாத் சார்கிட்டே நான் ஒரு 10 படம் பக்கம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நாசர் சார், வள்ளி, அப்புறம் அலெக்ஸ் பாண்டியன், இவர் ஒரு 95லே நான் வந்து டைரக்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம். நான் ரொம்ப முயற்சி பண்ணல ஆக்சுவலாக. ஏன்னா இது இப்போ போய் நம்ம பண்ணோன்னா நம்ம திருப்பி ஏன்னா டைரக்டர்ஸ் பண்ணுற அவஸ்தையை பார்க்கும்போது ஸ்பாட்டில் நம்ம இங்கே ஒன்ஸ் உள்ளே வந்துட்டு வாத்தியார் ஆகிட்டோன்னா திருப்பி நம்ம கற்றுக் கொடுக்க தான் முடியும். திருப்பி நம்ம கற்றுக்கிறதுக்கு நமக்கு டைமே இருக்காது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நிறையா லேர்ன் பண்ணலான்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணேன் ஆக்சுவலாக.
அந்த நேரத்தில் தான் எனக்கு கேபி சார்கிட்ட வாய்ப்பு கிடச்சிது. கேபி சார்கிட்ட போய் சேரணுன்றதே வந்து என்னோட பெரிய ஸ்கெட்ச் அது. அந்த ஸ்கெட்சை ஒர்க் அவுட் பண்ணி அங்கே உள்ள டிவி சீரியலில் ஒர்க் பண்ணி அங்கே எல்லோரும் மைண்டு டிஸ்டர்ப்னா வந்து என்னை வந்து கவனப்படுத்த வச்சு அவங்க இது பண்ணி அப்புறம் தான் எனக்கு கேபி சார்கிட்ட போய் சேர்ந்தவொடனே நான் வந்து உடனே படம் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப தீவிரமாக முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் நான் சரண் சார்கிட்ட திருப்பி 3 படம் ஒர்க் பண்ணேன். ஏன்னா ஒர்க் பண்ண தான் சார் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார். நீங்கள் வண்டியை ஓட்ட உங்களுக்கு வந்து டிரைவிங் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் என்ன யோசிச்சுட்டு போனாலும் உங்கள் வீட்டில் போய் வண்டி நிற்கும், ஆட்டோமேட்டிக்காக நிற்கும். நீங்கள் மயிலாப்பூர்லேருந்து கிளம்புனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போகும். நீங்கள் இந்த தெருவில் திரும்பணுன்னு நீங்கள் வந்து சொல்லவே தேவையில்லை. இது ரியல் டிரைவர்ஸுக்கு தெரியும். நீங்கள் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுன்னா ஸோ அது மாதிரி தான் நீங்கள் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா அந்த கம்ஃபர்ட் அந்த ஒர்க்கோடைய தன்மையே வேறு. அதை தான் நான் வந்து பண்ணேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துப்போம், அதுக்கப்புறம் வண்டி நல்லா ஓட்டிப்போம். அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கிறதோட கற்றுக் கொடுக்குறதா நிறையா இருக்கும். ஆனால் அதை மீறி நான் இன்னும் கற்றுட்ருக்கேன், அது வேறு விஷயம். ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா அதுக்குன்னு ஒரு 10% டைம் ஒதுக்கிட்டேன். லேர்ன் பண்ணுறது, அடுத்தவங்க படத்தை பார்க்குறது, அடுத்தவங்களோட மேக்கிங்கை பார்க்குறது, புதுசாக வர்றவங்க எப்படி பண்ணுறாங்கன்றதை உணர்றது வந்து என்றைக்குமே நான் உணர்ந்துட்டு இருப்பேன். ஏன்னா சினிமாவில் வந்து நமக்கு தெரியுன்றது ஒன்றுமே கிடையாது. புதுசாக ஒன்று ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து பிகினிங்லேயே வந்து முடிவு பண்ணது சீக்கிரம் படம் பண்ணக்கூடாது. சீக்கிரம் படம் பண்ணியாச்சுன்னா அது ஆபத்து அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் ரொம்ப டிலே ஆகி பண்ணேன். என் கூட இருந்த நண்பர்கள்லாம் நிறைய பேர் முன்னாடியே பண்ணிட்டாங்க. அவங்களாம் கூட சொல்லுவாங்க, ஏன் டிலே பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த ப்ரொடியூசர் நான் சொல்கிறேன் போய் பேசுங்க. இல்லை கொஞ்சம் டைம் ஆகட்டும், நல்லா போயிட்டுருக்கு. தோளில் சுமக்கிற சுமையே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, தலையில் சுமக்கிறது ரொம்ப வெயிட்டு, அது கொஞ்சம் டைம் ஆகட்டும். இப்போ நல்லா இருக்குது. சரண் சார்கிட்ட நான் 3 படம் கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணேன். அவர் கூட அவங்ககிட்ட தான் நிறையா எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் லெவல். எப்படி கேபி சார்கிட்ட போனோடனே வேறு ஒரு சினிமா ஓப்பன் ஆச்சோ அதேமாதிரி சரண் சார்கிட்ட போனோடனே கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து நல்லா ஏறிச்சு, நம்பிக்கையாக இருந்துச்சு. அந்த கமெண்ட் தான் இன்றைக்கி வந்து என்னால் சொன்னபடியே டைமுக்கு முடிக்க முடியுது படத்தை. இல்லைன்னா என்ன ஆளாளுக்கு ஓட்டி இழுத்து நான் 80 நாள் பிளான் பண்ணால் 120 நாள் கொண்டு போயிடுவாங்க. 80 நாள் பிளான் பண்ணால் 79 நாள் பூசணிக்காய் உடைக்கணும், முட்டிக்கணுன்றது வந்து மிலிட்ரி டிசிப்ளினில் கொண்டு போயிட்டுருக்கேன். அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் முட்டி மோதிட வேண்டியது. அது எதாக இருந்தாலும் நான் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அங்கே வந்துட்டு சரி இவர் தானே சொன்னார், அவர் தானே சொன்னார். என்னோடய ப்ரொடியூசரே பேர் சொல்ல விரும்பல, நான் ஒரு சாங் எடுத்துகிட்டு இருந்தேன் சார், ஒரு படத்துக்கு, ஒரு சின்ன படம் அது. நான் சாங் எடுத்துகிட்டு இருந்தேன், செட்டுக்கு வந்தார். ஹீரோ போட்டியா இவ்வளோ டைட் பண்ணுறீங்க, கூட 2 நாள் எடுங்க, நீங்கள் எடுக்கிற மற்ற படத்தில் எடுத்துவாங்க சார், இந்த படத்துக்கு நான் ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணியிருக்கேன், இதுக்கு 3 days 9 to 9 ஒர்க் பண்ணி ஆகணும் சொல்லிவிடுங்க. அவர் 3 நாளைக்கு அப்புறம் லீவ் தானே, இப்போ படுத்து தூங்க சொல்லுங்கள். அவர் கஷ்டமாக இருந்ததுன்னா அவர் நைட்டு போனோட படுத்துட சொல்லுங்கள். 9 to 9 போது நடுவில் இருக்குல்ல 12 hours, 1 hour ட்ராவல் டைம் போக இன்னும் 11 hours இருக்குல்ல, அதில் 8 hours தூங்க சொல்லுங்கள். என்னப்போ இப்படி பேசுகிறாரு அந்த ப்ரொடியூசர்கிட்ட. அவர் வந்து அதுக்கு மேலே அவர் பேச மாட்டார்ல, உடனே வந்து நான் சொன்னபடி தான் செய்யணும்னு அவர் சவால் விட்டாருன்னா கேட்டு போங்கன்னு தான் நம்ம விடுவோம். இல்லை கொஞ்சம் சொன்னேன், இல்லை நான் பேசிக்கிறேன் போங்க நீங்கள் விட்டுருங்க. இந்த படத்துக்குன்னு நம்ம 53 நாள் 52 50 நாள் பிளான் பண்ணோம்னா 50 நாளில் முடிக்கணும். அதுதான் வந்து ஒரு டிசிப்ளினுங்கிறது. அதுவாக ஒன்று இழுத்துட்டு போயிடுச்சு, ஒரு சூழ்நிலை, மழை பெஞ்சுது, புயல் அடிச்சுது, ஷூட்டிங்கெல்லாம் கேன்சல் ஆகி ஒரு 2 நாள் இருக்குது, அது வேறு. நம்மளாக இழுக்கக்கூடாதுங்க, அந்த அறிவுக்கூடமாக நம்ம இருக்கக்கூடாது. இன்னொரு படத்தில் ஒரு ஹீரோ கூட ஒர்க் பண்ணேன். அவர் வந்து அவருக்கு முந்தைய படம் வந்து பெரிய ஹிட்லாம் ஆகிடுச்சு அண்டர் ப்ரொடக்ஷனில். என்கிட்ட வந்து இந்த ஃபைட்டுக்கு வந்து ஜிம்மி ஜிப்லாம் வச்சுக்கலாம். வெரி சாரி இது வந்து ஆல்ரெடி பிளான்டு, இந்த பிளான் மாறாது. இது வந்து ஸ்டடி கேமில் த்ரூ அவுட்டு இந்த இது இருக்கணுன்றது வந்து ஸ்கிரிப்டில் இருக்குது. அது அந்த மேக்கிங் ஸ்டைலும் உள்ளே இருக்குது. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் செலவு பண்ணி எடுக்கலான்ற வார்த்தையோடு அது வந்துன்னா நான் சப்போஸ் உணர்ந்தேன்னா ஐயோ ஒரு ஜிம்மி இருந்தால் கூட நல்லா இருக்கும் போல உணர்ந்தானே எடுக்கிறேன் அப்படின்றது அங்கே அது நோஸ் கட்டாக அவங்க எடுத்துக்கிட்டாலும் தெரியாது. ரொம்ப தன்மையாக ஒரு பன்மையாக முகத்தோடு சொல்லியாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதோட அவங்க ஆஃப் ஆகிட்டாங்க. இதில் நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து அது ரொம்ப முக்கியம். நம்மளோட பிளானும் நம்மளோட ஸ்கெட்சும் நம்மளுடைய அப்புறம் நம்ம கதை பண்ணுறதுல அர்த்தம் இருக்காது. கன்ஃபியூஸ் பண்ணி 10 பேர் கன்ஃபியூஸ் பண்ணாங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா எல்லாம் குழம்பிடும், அவ்வளோதான். நீங்கள் சொன்னதில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வார்த்தை அவஸ்தை. டைரக்டர் படுற அவஸ்தை, அது என்ன அவஸ்தை சார்? டோட்டலாகவே அவஸ்தை தான் சார். உங்களுக்கு நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது தான் சார் பண்ணேன் சினிமாவில். நீங்கள் ஒன்ஸு வந்து தோளில் இருக்க சமயத்துக்கு தலையில் தூக்கி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சிச்சு கதை. தலை உடஞ்சிக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். அதை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் மேபி நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் சொல்கிறேன். நான் அதை நீங்கள் வந்து எத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது சார். ஒரு ஹீரோ வந்து நம்பி படம் கொடுக்குறாரு, அவரை வந்து ஜெயிக்க வைக்கணும். ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அவரை ஜெயிக்க வைக்கணும். வர்ற ஆர்டிஸ்ட்லாம் நம்மளை நம்பி வராங்க, வர்ற டெக்னீஷியன்ஸு எத்தனை பேர் வந்து ஒரு படம் சக்ஸஸ், இவ்வளோ சுமையும் வந்து நம்ம மேலே தான். ஏன்னா வெற்றியோ தோல்வி, இப்போ நான் வந்து வெற்றி படமும் கொடுத்துருக்கேன், தோல்வி படமும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த தோல்வி படம் கொடுத்ததுக்கப்புறம் வெற்றி படமும் கொடுத்ததுக்கப்புறம் ஏன்னா நமக்கு அது ரொம்ப பாதிக்காது என்னெல்லாம். ஏன்னா வெற்றியும் என்னை பாதிக்காது, தோல்வியும் என்னை பாதிக்காது. அது வந்து ஒரு அடுத்த ஸ்கிரிப்டாக தான் மாறும். அது
வெற்றியும் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்களை வச்சு பண்ணுன்ற ஒரு ஸ்கிரிப்டாக மாற்றிப்பேன். தோல்வியும் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஸ்கிரிப்டாக மாற்றிப்பேன். ஆனால் நீங்கள் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி பாருங்கள். ரொம்ப சார் நான் சிங்க்லேயே போயிட்டுருக்கோம் ஷூட்டிங் ஸ்பாட்டு. எல்லாரையும் அந்த அந்த அலைவரிசைக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு தெரியுமா உங்களுக்கு? அப்படியே ஓடிலாம் போல் இருக்கும், மண்டை பிஞ்சிரும் சார். நீங்கள் என்னோடய ஃபஸ்ட்டு படத்தில் வந்து நான் இருந்த என்ஜாய்மெண்ட்டு கூட எனக்கு செகண்டில் கிடையாது. அடுத்து ஃபஸ்ட்டு படத்தில் நான் வந்து அவ்வளோ கூலாக இருந்திருப்பேன். என்னோடய ஸ்டில்ஸை எடுத்து பார்ப்பேன் நான். என்னோடய ஆல்பம், அந்த ஒர்க்கிங் ஆல்பம் எப்பாவது எடுத்து பார்த்தேன். டேய் தம்பி எவ்வளோ ஜாலியாக இருக்கும் பாடுறா, மூஞ்சில் எவ்வளோ சந்தோஷம் தெரியுது. அவ்வளோ கூலாக இருந்தேன் ஃபஸ்ட்டு படத்தில். ஆனால் செகண்ட் படத்தில் ரெஸ்பான்ஸ், இந்த படம் நல்லா போயிடுச்சு, ஒரு பெரிய படம் கிடச்சிருச்சு, அதுவும் எங்கள் கம்பெனி படம். அந்த மாதிரி பாசிட்டிவ் அது என்ன பெயின்ஸ். அது வந்து இப்போ ஒரு குடும்ப தலைவனாக இருந்தால் நமக்கு ஒரு பெயின் இருக்கும்ல. ஐயோ பையனுக்கு அந்த ஃபீஸை கட்டிடணும், ஒய்ஃபுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து இந்த இது பண்ணி கொடுத்துடணும், ஒய்ஃபோட ஃபேமிலியில் ஒரு கல்யாணம் வருது, ஒரு செயின் வாங்கி கொடுத்துடணும், அப்போ தான் மரியாதை. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் பெயின் தானே. நம்ம இருக்கிற அந்த மிடில் கிளாஸோட பார்த்திபனோட கதை சுகமான சுமைகள் பார்த்துருப்பீங்களே. ஒரு பயங்கரமாக அந்த டைட்டில் சொல்கிறேன், பாசிட்டிவ் பெயின் சொல்கிறீங்களா, அதுக்கு சொல்கிறேன். அதான் சுகமான சுமைகள் தான் சொல்கிறேன், அதை தான் சொல்கிறேன், அந்த வழி தான் சொல்கிறேன் நான். ஸோ இது வந்து எல்லாரையும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுல மண்டை வந்து அப்படி ஓடும் பாருங்க. இப்போல்லாம் வந்து என்னோடய ஷூட்டிங் ஸ்பாட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல் மாதிரி தான் எல்லாருமே இருக்கும். காலையில் 7 மணிக்கு வந்து உள்ளே இருக்க எல்லா துணியும் நனைஞ்சிரும், வெட்டாயிடும். 7-7:30 மணிக்கு வெயில் அடித்த அரை மணி நேரத்தில் அங்கேயும் ஓடி 11 மணிக்கெல்லாம் வந்து எல்லாமே முடியெல்லாம் நட்டுக்கிட்டு நிற்கும். அப்படி இருக்கும். அதாவது அன்லஸ் அது வந்து அன்றைக்கி வந்து நான் இந்த காமெடி எடுக்கும் போதெல்லாம் சொல்லுவேன் ஜஸ்ட்டு, இப்போ காமெடி எடுக்க போகிறோம், வடிவேலன் வராரு, இன்றைக்கி நம்மளாம் சந்தோஷமாக இருக்க போகிறோம், அதனால் நான் இன்றைக்கி வந்து டென்ஷனே ஆக போகிறதில்ல, தயவுசெய்து என்ன டென்ஷன் பண்ணாதீங்கன்னு. கரெக்டாக ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு மெட்டீரியல் வராது, ஏதாவது ஒன்று நடக்கும், அங்கேருந்து டென்ஷன் ஆரம்பிச்சிடும். பட் காமெடியன்ஸ் கூட நான் வந்து ஒரு ஜாலி மூடு தான் மெயின்டைன் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ளோ இருக்குன்றதுக்காக நான் வந்து என்னோடய கேரக்டரே கொஞ்சம் கோமாளியாக அன்றைக்கி ஆக்கிப்பேன். அந்த சீன்ஸ்லாம் எடுக்கிறப்போ அவங்க இருக்கிறப்பவே கொஞ்சம் கோமாளி வேஷம் போடுவேன் நான், வந்து ஒரு ஜாலியாகவே இருக்கிற மாதிரி. ஏன்னா அவங்க எந்த இடத்துல ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி. மற்ற நேரத்தில் என்னோடய மெயின் ஆர்டிஸ்ட் 2 பேருக்கு நான் சொல்லுவேன், நான் கொஞ்சம் கச்சாமச்சாலி கத்திட்டு இருப்பேன். அந்த கதை சொல்லும்போது சொல்லுவேன், நீங்கள் எந்த இடத்துலையும் நான் உங்களை கத்துறேன்னு நினச்சிக்காதீங்க, நான் ஏதோ ஒரு பக்கம் வேலை வேகமாக நடக்கணுன்றதுக்காக கத்திட்டு இருப்பேன். ஏன் சார் அப்படி? கொஞ்சம் இல்லைங்க, இன்றைக்கி வந்து தம்பி தண்ணி கொண்டு வாப்பான்னா சாருக்கு தண்ணி தாங்க எடுக்கலை, சும்மா எதுக்கோ கேட்குறான்னு நினச்சி விட்ருவான், கொஞ்ச நேரம் கழித்து தான் கொண்டு வருவான். சீக்கிரமாக தண்ணி கொண்டான்னு ஒரு கத்துனா தான் கொண்டாந்து கொடுக்குறான். சினிமா வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. சினிமாவில் எல்லா தொழிலையுமே அந்த வேகம் வேணும், டைமுக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கணும். ஸோ அதனால் ஒரு ஷவுட்டிங் இருக்கும். அந்த ஷவுட்டிங் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து 100% ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் உங்கள்கிட்ட டேரெக்டாக தான் பேசுவேன், இன்டைரக்டாக நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்டைரக்டாகவும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் சில பேருக்கு இன்டைரக்டாகவும் பேசுவேன், ஏன்னா டேரெக்டாக பேச முடியாது. ஸோ இன்டைரக்டாக கொஞ்சம் பேசுவேன் சீக்கிரம். நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ஸ் சொன்னீங்கல்ல, தட் இஸ் ஒரு ஹீரோ வந்து ஜிம்பி கேட்டார் அப்படின்ட்டு இது சொன்னாங்க. இப்போ வந்து நிறைய யங் டைரக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் யாரோட பேரையும் எடுக்க விரும்பல, டைரக்டர்ஸ் பேரும் எடுக்கல, ஹீரோ பேரும் எடுக்கல, பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோக்களோட ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில். அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீரோ இல்லாமல் படம் எடுக்க முடியல, ஒரு அட்லீஸ்ட் ஒரு நோன் ஃபேஸ் இருந்தால் தான் படம் ப்ரொடியூசர்ஸ்லாம் பணம் கொடுக்குறாங்க. ஸோ புது ஹீரோக்களை யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, இருக்கிற ஹீரோஸ் அந்த இதனால் அவங்க சம்பளம் உயர்ந்துகிட்டே இருக்குது, அவங்க வந்து ரெடியூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஹிட் ஆனாலும் சரி ஃப்ளாப் ஆனாலும் சரி இது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு சில ஹீரோக்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? உங்களை மாட்டி விடுறதுக்காக நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், அவங்க சொன்னது உண்மைதான் சார். அது வந்து அதாவது இப்போ என்னோட கருத்து என்னன்னு பார்த்தேன் சார், நம்ம வந்து கரெக்டான படங்கள் வந்து கொடுக்க முடியல. எல்லாருமே வந்து ரொம்ப கம்மியாக படம் பண்ணுறதே நான் மைனஸ் பாயிண்ட் நினைக்கிறேன். நம்ம எப்படின்னா சார், நிறையா மேனுஃபேக்சர் பண்ணணும், நிறையா சேல்ஸ் பண்ணணும், அதில் குறைந்த லாபம் வச்சு மக்கள்கிட்ட வந்து விற்பனை பண்ணாலும் நமக்கு அதே ப்ராஃபிட் வந்துடும். ஸோ நம்ம வந்து ஒரு பொருள் விற்றா போதும், ஆனால் 50% ப்ராஃபிட் வைக்கிறதோட 10 பொருளில் 10% ப்ராஃபிட் வச்சா மக்களுக்கும் நல்ல குட்டு ரேட்டில் கிடச்சிரும். இப்படி ஒரு பிஸ்னஸ் சைக்காலஜி இருக்குல்ல, இது மாதிரி சினிமாவில் இப்போ நடக்க மாட்டேங்குது. எல்லாருமே படம் பண்ணுறதை குறைச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து தேட்டர் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தேன், நான் யாரையும் ப்ளேம் பண்ணல, ஃபேக்டை தான் சொல்கிறேன். ஏன்னா நானும் வந்து இருக்கிற ஃபேக்டை சொல்லலைன்னா அப்புறம் யாரை தான் சொல்கிறது. தேட்டர் போயிருந்தால் பிடிச்சி அங்கே தேட்டர் ஓனர்ஸ்லாம் கதறாங்க, சார் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து படங்கள் வந்து கம்மியாக நடிக்கிறாங்க, எல்லாருமே வந்து சக்ஸஸ் பண்ணுன்ற மூட்லேயே நடிக்கிறாங்க, சக்ஸஸ் பண்ணுன்ற மூடு எல்லாருக்குமே இருக்க தேவை கிடையாது. அவங்க சொல்கிறது அந்த டைரக்டருக்கோ இல்லை ஒரு டெக்னீஷியன்ஸுக்கோ இருந்தால் போதும், ப்ரொடியூசருக்கு கரெக்டாக அந்த படத்தை ப்ராடக்ட்டை கொடுக்கணுன்ற மூடு இருக்கணும், ஆர்டிஸ்ட்டுக்கு சொன்னபடி டேரக்டர் சொன்னபடி நடிச்சு கொடுக்கணுன்ற மூடு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த எப்படியும் 2 படத்துக்கு ஒரு படம் ஓடிடும். எல்லா படமும் ஓடிடுற நம்பிக்கை யாருக்குமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி பண்ணுறதுனால
அடி விழுந்ததுன்னா பெருசாக அடிக்குது, பெருசாக பாதிப்பு வருது. ஸோ வருஷத்துக்கு பெரிய ஆர்டிஸ்ட் 2 படம் பண்ணாங்கன்னா எங்களுக்கு வந்து தேட்டரோட ஆடியன்ஸும் வந்து அந்த ஃப்ளோலே இருப்பாங்க. இல்லைன்னா பாருங்கள், இன்றைக்கி வந்து இயர் பிகினிங்லேருந்து இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய படங்கள் கிடைக்காம தேட்டர் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சஃபகேட் ஆகி போயிருக்கிறாங்க. இப்போ தமிழ் சினிமா வந்து எல்லாருமே வந்து இப்போ மலையாள சினிமா பற்றி பேசுகிறாங்களே தவிர, ஒரு 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 தேட்டர் ஓனர் என்கிட்ட சொன்னார், அந்த மஞ்சுமல் பாய்ஸ் மட்டும் வரலன்னா இழுத்து மூடி வேண்டியிருக்கும். பிகாஸ் தமிழ் படம் வந்து ஜானுவரிலேருந்தே ஒன்றுமே சரியாக போகல அப்படின்னு சொன்னார். ஆஃப்கோர்ஸ் அவர் சொன்னது எனக்கு நம்பர்லாம் எனக்கு தெரியாது, பட் அதான் அவர் சொன்னார். இல்லை, அதான் இது கரெக்டாக நீங்களும் நானும் ஒரே மாதிரி தான் கேட்டிருக்கோம். ஏன்னா நம்ம தேட்டர்ஸ் போயிட்டு வந்ததுனால சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா வருஷத்துக்கு 2 படம், பெரிய ஹீரோன்னா வருஷத்துக்கு 2 படம் நடிக்கலாம், தப்பு கிடையாது. 6 மாதம் 2 மாதம் லீவ் எடுத்தாலும் 4 மாதம் 120 நாள் நடித்தாச்சுன்னா என்ன ஆகுனா, தேட்டரு நம்ம எல்லாத்த விட நமக்கு முக்கியம் வந்து நம்ம படம் எது மூலமாக வெளியே வருதோ அந்த என்ன இருந்தாலும் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் படம் வரட்டும் சார், அந்த கோயிலில் போய் சாமி கும்பிடும்போது திருப்தி இருக்குல்ல. இதுக்கு நம்ம எந்த கோயிலுக்குமே போக தேவையில்லையா, எங்கே இருந்தாலும் கடவுள் இருக்காரு இப்படி கும்பிட்டுடலாம். பட் எதுக்கு நம்ம அந்த கோயிலை தேடி போகிறோம், அது ஒரு மன ஆத்மது. ஸோ சினிமா தேட்ரு எக்ஸ்பீரியன்ஸுன்றது, கில்லி போய் நேற்று பார்க்குறேன் ஒரு தேட்டர்லையும் பசங்கள்லாம் டான்ஸ் ஆடுறாங்க சார். 20 வருஷம் கழிச்சு அந்த பசங்கள்லாம் பிறந்திருக்கவே மாட்டாங்க, 18 பசங்க செம்ம டான்ஸு. அதை நான் ரெக்கார்ட் பண்ணி வர வச்சுருக்கேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு யாராவது நான் கேட்டால் அது இப்படி ஆடி இருப்பாங்கன்னு யாராவது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எடுத்து காட்டணும். கொக்கரை சாங் போது கீழே எல்லாம் சின்ன பசங்க யாருமே வந்து ஒரு ஒரு வேற மாதிரி ஒரு ரவுடித்தனமாகவோ பொறுக்கித்தனமாக ஆடல, என்ஜாய் பண்ணி ஆடுறாங்க. முன்னாடிலாம் வந்து நான் வந்து ஒரு வீடியோ ஒரு வயசானவங்க வந்து ஒரு உமன் அவங்க டான்ஸ் ஆடுறதை பார்த்தேன் பால்கனியில். பாருங்க சார், அதான் பசங்க மட்டும் இல்லை, இவங்களுக்கு ஒரு 60 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், அவங்க டான்ஸ் ஆடுறாங்க சார். நம்ம லவ் டுடே படம் பார்த்தேன் சார். இப்போ இந்த லவ் டுடே நம்ம பிரதீப் ரங்கநாதன் படம், வயசான அம்மா சார் கையை பிடிச்சி தாங்கி கூப்பிட்டு வந்து அவங்க சன் வந்து உட்காரச்சாமா, இவர் ஓகே கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோ, நான் அங்கே உட்காரேன், எனக்கு சீட் அங்கே, இப்படி ஏதோ பேசிட்டு எனக்கு ஆச்சரியம் சார். ஸோ எல்லா விதமான படத்தையும் இப்போ வந்து அங்கே வந்து வயசானவங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ நம்ம வந்து படம் டைமுக்கு கொடுக்க மாட்டேங்கிறது நம்ம மேலே தான் குறையா இருக்குது சார், அதுதான் உண்மை. இல்லாட்டி இப்போ நீங்கள் வந்து ஒரு தரமான படத்தை 20 வருஷம் கழிச்சு வந்து பார்க்குறாங்கன்னா நம்ம தரமாக எடுக்கணும் தான் எல்லாம் முயற்சி பண்ண. ஆனால் அதை குறை சொல்லலை, நான் வந்து ப்ராக்டிக்கலை பற்றி மட்டும் பேசுகிறேன், க்ரியேட்டிவை பற்றி பேசலை. க்ரியேஷன்றது என் படமும் ஓடி இருக்கு, ஓடாமல் இருந்திருக்கு, நடுவில் ஆவரேஜாக இருந்திருக்கு, எல்லாமே இருந்திருக்கு. அது மாதிரி எல்லாருக்குமே அந்த எவ்வளோ பெரிய டைரக்டர் வெற்றி தோல்வி இருந்துட்டு தான் இருக்கும். நான் அந்த ஏரியாவுக்குள்ளே வரல. நான் சொல்கிறேன் அந்த டைமிங்கில் வந்து ஒரு படத்தை கொடுக்குறது, ஒரு ஃப்ரீக்வன்சியில் அதுக்காக வந்து அவசர அவசரமாக சுருட்டி கொடுக்கணும்னு சொல்ல, ஒரு ஃப்ரீக்வன்சியில் படங்கள் வந்து தேட்டருக்கு போக மாட்டேங்குது சார். அதுதான் பெரிய இப்போ நம்மளோட ட்ராபேக்காக இருக்குது. அதனால் என்னென்னா தேட்டர் வந்து அதுக்கு வந்து ஒரு 50% ஆடியன்ஸாவது இல்லைன்னா எதுவுமே போடுற ஏசி கூட கட்ட முடியாதுங்க சார். ஆனால் போட்டு தான் அவனுக்கு ஏசி. நீங்கள் பாருங்கள் எப்படி கரண்ட் பில்லு கட்டி எப்படி அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க சொல்லுங்கள். இது வந்து நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கிட்டு சேஞ்ச் இருக்குது சார். ஆனால் இன்னொரு கொஞ்ச நாள் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும் சினிமாவில். அந்த சேஞ்ச் வரும்போது நான் சொன்னல பிகினிங்கில் சொன்னதை நான் விட்டுட்டேன். அதாவது மினிமம் ப்ராஃபிட் நிறையா சேல்ஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இதுக்குள்ளே எல்லோரும் வந்து சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாருமே வந்து ஒரு பட்ஜெட்டை பிளான் பண்ணி அதில் வந்து நிறைய ப்ராஃபிட்டை வந்து தேட்டருக்கும் நம்மளை வந்து வெளியில் காட்டுற அந்த தேட்டரும் அந்த அவங்களுக்கும் நம்மளை வச்சு படம் எடுக்கிற அந்த ப்ரொடியூசருக்கும் நல்ல ப்ராஃபிட் கொடுத்தோம்னா நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு படங்கிறது வேணால் 2 வருஷத்துக்கு 3 படமாக கூட ஆக்கிக்கலாம். ஸோ அந்த இது கவரேஜ் பண்ணிடலாம். நமக்கு வர வேண்டிய நம்ம ஏதாவது ஒரு அமௌண்ட்டை நினச்சிட்டு இருந்தோம்னா எல்லாமே வந்து அப்ரிசியேஷன் அமௌண்ட் தான், எதுவுமே வந்து சம்பளமாக நம்ம வாங்கலை. அதாவது பெரிய சம்பளம் வாங்குறவங்கள சொல்கிறேன் நான், நார்மல் ஒர்க்கர்ஸையோ இல்லை பெரிய சம்பளம் வாங்குறவங்க எல்லாருக்குமே அது வந்து ஒரு சம்பளமே கிடையாது, ஒரு அப்ரிசியேஷன் தான். போதும் நமக்கு 1.5 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தா போதுன்னா நம்மளை நம்பி இருக்கிற தேட்டர் போயிடுது. நம்ம இந்த இண்டஸ்ட்ரியால் தானே வளர்ந்துருக்கோம், இந்த தேட்டர்ஸால் தானே நம்ம முகம் வெளியே தெரிஞ்சிருக்கு, இந்த மக்களால் தானே நம்ம வந்து கைத்தட்டலால் தான் நம்ம வளர்ந்துருக்கோம். ஸோ அந்த மக்கள் எதிர்பார்க்குறாங்க, இப்போ அடிக்கடி படம் கொடுங்கப்பா, நாங்கள் காஞ்சி போயிருக்கிறோம் அப்படின்னு கொடுத்தா சந்தோஷம். இது வந்து நான் வந்து எந்த வகையிலையும் அட்வைஸாக பண்ணல, சொல்லலை. என்னோடய பணிவாக நான் இப்போ இந்த 4 நாள் டூரில் அப்சர்வ் பண்ண விஷயத்த இண்டஸ்ட்ரிக்கு கடத்துகிற உங்கள் மூலமாக கடத்தினா எல்லாருக்கும் போகுன்ற நம்பிக்கை இருக்கிறதுனால இது என்னோடய கருத்தை வந்து என்னோடய கருத்துன்னு கூட சொல்ல மாட்டேன், கருத்துனாலே யாருக்கும் பிடிக்காது, என்னுடைய இந்த தகவலை கடத்துகிறேன், அவ்வளோதான். ரொம்ப நன்றி இந்த தகவலுக்காக. கடைசியில் இவ்வளோ சீரியஸாக பேசுகிற கடைசியில் ஒரு ஃபன் கொஸ்டின் என்னோட ப்ரொடியூசர் ஆக்சுவலி கேட்க சொன்னார். ஓகே. நான் வந்து இட்லி சட்னி கேள்விப்பட்டிருக்கேன், இட்லி மிளகா பொடி கேள்விப்பட்டிருக்கேன், இட்லி சாம்பார் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் பியர் இட்லி கேள்விப்பட்டதே இல்லை. அது மட்டும் உங்களுக்கு எப்படி அந்த தாட் உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு கற்பனையாக உட்காந்து ஃபன் பண்ணி யோசிக்கிறது தான் சார். ஆனால் அதில் எந்த வகையில் எனக்கு சந்தோஷம் கிடையாது. அது அந்த படத்தில் அவங்க ரசித்த வரைக்கும் தான் எனக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் பார்க்கும்போது இட்லியில் பியர் சம்திங் ஏதாவது சொல்லுவாங்கள்ல, சொல்லும்போது எனக்கு அது வந்து சந்தோஷம். ஆனால் அந்த படத்துலேயே வந்து
அது மிளகா பொடின்னு சொல்லி அந்த ஒய்ஃபை கூப்பிடுறாங்கல்ல. ஃபஸ்ட் டைம் வந்து ஏதோ ஒரு மிளகா பொடின்ற டைலாக் வச்சு அவங்கள வந்து மிளகா பொடி தூக்கி அடிச்சதுனால அதுதான் எனக்கு மெமரபுள் மூமெண்ட். அந்த டைலாக் தான் என் வாழ்க்கை ஃபுல்லாக எனக்கு வந்து ஒரு பிடிச்ச ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒரு லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட உள்ள அந்த வைப்பு, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, நம்ம ஒரு அந்த கனெக்ட் தான் லைஃப்பில் மறக்க முடியாத விஷயம். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மறந்துட்டா நல்லது. ஏன்னா ஐ எம் அவுட் ஆஃப் தட் ஏரியா. எனக்கு பிடிக்காத விஷயம் வந்து அந்த ஏரியா தான். பட் ஆனால் சினிமாவில் வச்சு ஏன்னா வாழ்க்கையே இதுன்னு ஆகி போச்சு. எனக்கு மொபைலே பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி எல்லோரும் பாக்கெட்டில் மொபைல் இல்லாமல் இருக்க முடியாது. நான் படத்தில் வர கேரக்டர் மொபைல் கொடுத்து தான் ஆகணும். எனக்கு பிடிக்கலன்னா இட் மீன்ஸ் ராங்காக கையாளப்படுதுன்றதுனால இதெல்லாம் அவையாக இருக்கலாமேன்ற ஒரு ஐடியா இருக்குது. பட் ஐ கேனாட் டூ தட் பிகாஸ் யதார்த்தத்தை நான் காட்டி ஆகணும். அந்த மாதிரி ஒயின் ஷாப்பு, இது தண்ணி அடிக்கிறது, சரக்கு அடிக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் நானும் படத்தில் வச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் உள்கருத்து வந்து உண்மையிலே கொமட்டும் கொஞ்சம் அந்த விஷயங்களில். மெமரபிள் மூமெண்ட்ன்றது இந்த ஃபேமிலி ஓரியன்டாக அழகான இது, நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வந்து நல்ல சம்பாஷணைகள், ஒரு பொண்ணை வந்து மதிக்கிற மாதிரி ஒரு ஹீரோ பிஹேவ் பண்ணுறது, கோவிலில் வந்து அந்த பொண்ணை வந்து ரொம்ப மதிக்கிற மாதிரி சிம்பு பிஹேவ் பண்ணுவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சைக்கிளில் உட்காரும்போது கூட அப்படி பவ்யமாக உட்கார வச்சு அந்த பொண்ணு மேலே நம்ம கைப்படக்கூடாதுன்றக்காக இப்படி பிடிச்சி ஓட்டுறது. இன்னொரு படம் பார்ப்போம், அப்படியே வந்து ஸ்கூட்டரில் வேணும்னே ஸ்பீட் பிரேக்கரில் போட்டுட்டு அவங்கள இடித்து அவங்க இடிச்சிக்கிற மாதிரி, அதையும் நம்ம ரசிப்போம். அது அந்த மாதிரி படம். ஆனால் எனக்கு பிடிச்சது வந்து இந்த மாதிரி படம் தான். இந்த சைக்கிளில் ஹேண்ட்பாரில் வந்து உட்காரும்போது, ஐ மீன் இந்த பாரில் உட்காரும்போது அவங்க மேலே கை போட்டுறக்கூடாது அப்படின்றக்காக இப்படி பிடிச்சி ஓட்டிட்டு போவார். அது எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு தெரியல. ஆனால் நான் அதில் ரொம்ப கான்ஷியஸாக அன்றைக்கி எடுக்கும்போது சிம்பு அந்த கைக்கு மட்டும் கொஞ்சம் இப்படி வச்சுக்கோங்க, தெரியாமல் கூட படலாம், பட் நீங்கள் யூஆர் ட்ரைங் டு அவாய்ட். கோவில் படமா? கோவில் அப்படின்னு சொல்லி எடுத்து இதெல்லாம் தான் எனக்கு மறக்க முடியாத மூமெண்ட்ஸ். அந்த டிசிப்ளின் ஓரியன்டாக அந்த எத்திக்கலாக எடுக்கிற மூமெண்ட் தான். இதெல்லாம் வந்து டிசிப்ளின் இல்லாத ஒரு, ஆனால் இதுவும் தேவைப்படுது. ரெண்டும் தானே இருக்கும் சினிமானா. ஸோ ரொம்ப பெரிய ஆன்சராக சொல்லிட்டேன் நினைக்கிறேன். இல்லை ரொம்ப நல்லது. ஆக்சுவலி உங்களோட பேசுனது ரொம்பவே ஜாலியாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரத்னம்க்கு ஆல் த பெஸ்ட். அண்ட் உங்கள்கிட்ட பேசணுன்றதே எனக்கு வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அட்லீஸ்ட் இந்த படத்துலேயே அந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ மனசுக்குள்ள வந்து நிறைய கிண்டி எடுத்துட்டீங்க நிறைய விஷயங்களை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். பார்வதி ஹாஸ்பிட்டல், குரோம்பேட்டையில ஆர்த்தோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நம்மளோட ஃபேமிலில ஒருத்தர் மாதிரி கவனிச்சுப்பாங்க. எக்ஸலண்ட் அண்ட் லேட்டஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ்.